எப்படி வந்து நான் सीए ஆவது இதுல எங்களோட ஐடியா இருக்கு आपका सिग्नेचर देश के प्रधानमंत्री के सिग्नेचर की वो ताकत नहीं है பிரைம் மினிஸ்டரோட சிக்னேச்சர் உங்க சிக்னேச்சருக்கு வேல்யூ அதிகம் சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு நிர்மலா சீதாராமன் வந்துட்டு இது மாதிரி பட்ஜெட் சொல்றாங்கன்னா அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட் வந்து புக் மாறும். ஸோ இப்போ நீங்க முடிச்சீங்க உங்களுக்கு என்ன கிடைச்சது வாட் இஸ் த காஸ்ட் யூ கைஸ் பெய்ட் ஃபார் வீட்ல வந்து உனக்கு இதுதான் நான் கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ் இப்போ நீ இது பண்ணலனா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். So around 10 years கிட்ட I am doing CA. I lost my father then only I became a chartered accountant. My mom still says என்னைக்கு நீ முடிக்கிறியோ அன்னைக்கு தான் நான் ஜெயிச்சேன். ஹாய் சோல்ஜர்ஸ் புது செட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு வந்து உட்காந்துருக்கோன்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏனா என்ன, எதுக்காக நீங்கள் சிஏ பண்ணலாம் அண்ட் சிஏ பண்ணுறவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அது கூட எவ்வளோ பட்டாங்க சிஏ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அண்ட் இதை தவிர்த்துட்டு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அண்ட் என்னென்ன ரெஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் +2 ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி +2 படிக்கிற பசங்க யாராவது இருந்தீங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்களில் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் போட்டு காட்டலாம், முக்கியமாக அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோவில் சிஏ பற்றின எல்லாமே என்னென்ன ஸ்ட்ரகிள்லேருந்து எல்லாமே வந்து பேச போகிறோம். चार्टर्ड अकाउंटेंट्स आपका सिग्नेचर देश के प्रधानमंत्री के सिग्नेचर की वो ताकत नहीं है जो ताकत एक चार्टर्ड अकाउंटेंट के सिग्नेचर की होती है. So they money, they running it. Why do you come into it? चार्टर्ड अकाउंटेंट की जिम्मेवारी किसी डॉक्टर से जरा भी कम नहीं है. देश के इकोनॉमिक सिस्टम के भरोसेमंद एम्बेसडर होते हैं. ஓகே ரைட். ஸோ இப்போ இங்கே 3 சிஎஸ் இருக்காங்க அண்ட் 3 பேர் டிஃப்ரெண்ட் டொமைனில் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அண்ட் ஈ கேன் சைன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இப்போ ஓன் பிஸ்னஸ் லைக் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி டிரெக்டராக இருக்காரு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்மீடியட் முடிச்சுட்டு ஆர்டிகல்ஷிப்பில் இருக்க 2 ஃபியூச்சர் சிஎஸ் இருக்காங்க. சொல்லுங்கள் தனபால். Hi, I am Dhanapal. நான் வந்து இப்போ ஆர்டிகல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். I am doing my CA final now and it's been a year my articles. குட். அண்ட் ஹாய் ஐ எம் சுனில். நானும் சிஏ ஃபைனல் பண்ணுறேன். நானும் ஆர்டிகல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃபார்மில் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆர்டிகல்ஷிப்பில் 7 months இருக்கேன். பட் பெய்டு ஸ்டண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 years ஒர்க் பண்ணியிருக்கேன். Hi, I'm Akash. I run my own company. It's an early stage startup. So, idhukku munadi I was working with one of the big fours for 1.5 years post qualification. So hi, I'm into employment right now and I do internal audit for various listed companies and MNCs. Hi, I'm Rohit. I'm a chartered accountant by profession and to full-time practice. ஸோ இது சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய லைக் ஜாகன்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நம்ம வந்து டைசெக்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைசெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்குள்ளே போகிறோன்னா, ஏன் நீங்கள் வந்து சிஏ சூஸ் பண்ணீங்க, உங்களோட லைஃப்பில் எத்தனை வருஷம் சிஏ இது வரைக்கும் சாப்பிட்ருக்கு? கஷ்டமான கேள்வி. எல்லாருக்குமே கேட்குறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் வந்து அவங்களோட சிஏ படிக்கும் போது அந்த கிளியர் பண்ணுற வரைக்கும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பார்க்க முடியாது, மூவி பார்க்க முடியாது, அப்புறம் ஈவன் ஃபேமிலி மேரேஜ் ஈவெண்ட்ஸுக்கு போக முடியாது. அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம் ப்ரோ. ஸோ அது பண்ண முடியாது. இந்த ஸ்டடி டேபிள் ஒன்று வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, அதை வச்சு படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அண்ட் அவங்க கஷ்டப்படல, ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்கும். அதனால் இட் இஸ் நாட் ஜோக் பிரதர் அப்படின்னா இட்ஸ் நாட் ஜோக். ஸோ இந்த விஷயங்கள்ல நீங்கள் வந்து எத்தனை வருஷம் வந்து சிஏ உங்கள் லைஃப்ல இருந்து இந்த கஷ்ட காலங்கள் எடுத்திருக்கு அந்த மாதிரி சொல்லுங்கள். நான் 2015ல் 12th முடித்தேன். நான் 12th முடித்த உடனே ஐ ஜாயின் CA and it took me years. நான் ஃபவுண்டேஷன் முடிக்கிறதுக்கு எனக்கு 2 years ஆச்சு. அதுக்கப்புறமா ஓகே இன்டர் போகிற டைமில் வந்து there was a complication in my home. அப்பா வந்து பிஸ்னஸ் பெட்டர் ஜோன் இருந்தது. ஸோ கான் இன் டு பிஸ்னஸ் ஒரு 3 years போயிடுச்சு. ஸோ ஓகே போதும்னு சொல்லிட்டு ஐ கேம் பேக் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஸோ அரௌண்ட் ஒரு 10 years கிட்ட ஐ எம் டூயிங் CA. ஸ்டில் ஐ எம் டூயிங் CA பட் கிட்ட வந்துட்டேன். கடைசி இதில் ஸ்டெப்பில் இருக்கீங்க. குட் ப்ரோ. நீங்கள்? நான் சிஏ படிக்கணும்னு டிசைட் பண்ணது
பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் வேல்யூ எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு சிஏ முடிச்சுட்டு அந்த ஸ்டோரி பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்போம்ல ஒரு சிஏ சிக்னேச்சர் போட்டாலே 85,000 90,000 அப்படின்ற சம்பளம். அதுதான் அந்த டைமில் சும்மா அப்படியே தெரியும். எக்ஸைட்மெண்ட்டில் ஃபஸ்ட் டிசைட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்தது. நல்ல மார்க் எடுத்தேன் 10th ஒரு 95% கிட்ட எடுத்துட்டு எல்லாருமே சுற்றி இருக்கும் சயின்ஸ் படின்னு சொன்னாங்க. பட் நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு பண்ணி என் வீட்லையும் சரி எல்லாத்தையும் சொசைட்டியும் சரி ஏதோ கன்வின்ஸ் பண்ணி நான் சேர்ந்து அப்படியே படிச்சுருக்கேன். 2019 நான் வந்து 12th முடிச்சுட்டு இப்போ டில் இதுவரை நான் வந்து சேவ் பண்ணின்னு இருக்கேன். 9 இயர்ஸ் ஆகிடும். ஸோ 9 இயர்ஸ் டோட்டல் உங்கள் ஜேர்னி வந்து 9 இயர்ஸ் டைம் எடுக்கும். ஆல்ரெடி 7 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு அண்ட் முடிக்கிறதுக்கு? 2018 ஆஃப்டர் 12th நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ கம்ப்ளீட்டட் CA on 2023 நான் கம்ப்ளீட் பண்ணேன். I took attempts and then I cleared CA. It took me 5 years. 5 இயர்ஸ்ல நீங்கள் முடிச்சிட்டீங்க. What is the shortest time to complete? 4.5 years. எல்லாமே கரெக்டா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிச்சா 4.5 years முடிச்சிடலாம். சூப்பர். நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. Again 2018 தான் ஃபர்ஸ்ட் CPT ஸ்டார்ட் பண்ணேன். So it took me 6.5 years to complete. 6.5 years ஆயிருக்கு உங்களுக்கு. குட். நீங்க ப்ரோ? நான் 2016 CA எழுத ஆரம்பிச்சேன். 2025 தான் முடிச்சேன். நடுவில் அப்படியே டைரக்ஷன் மாறிச்சு. Then I completed in May 2025. 9 years ஆச்சு. பட் நான் CA பண்ற பிளானே இல்லை. நீங்க CA பண்ற பிளானே கிடையாது. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை எனக்கு ஃபர்ஸ்ட். இல்லை ஆக்சுவலாக வந்து சிஏ எப்படின்னா வந்து எவ்வளோ வயசு வரைக்கும்லாம் எழுதுவாங்க? நான் என்னோட எக்ஸாம் ஹாலில் 58-60 அந்த வயசில் இருக்கிற அங்கிள்ஸ் அண்ட் ஆண்டிஸ் என் பக்கத்தில் வந்து உட்காந்து எழுதியிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு. எக்ஸாம் சென்டரில் ஒருத்தர் 71 சுகர் மாத்திரை பிபி மாத்திரை எடுத்துகிட்டு வந்து சென்டரில் தம்பி இதை கொஞ்சம் பிரித்து கொடுப்பானார். நானும் பிரித்து கொடுத்தேன். பாஸ் பண்ணிட்டு பண்ணாரு. அந்த இடம் பாஸ் பண்ணிட்டேன். அவர்கிட்ட ஆசீர்வாதம் பாஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் ரைட்டு. இப்போ நீங்கள் வந்து 9 இயர்ஸ் நீங்கள் 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணும்போது 9 இயர்ஸ் ஆகியிருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து 9 இயர்ஸ் எடுத்திருக்கு. அண்ட் இருக்கிறதுலே கம்மி 5 இயர்ஸில் முடிச்சிட்டாரு. இவங்களுக்கு 6.5 இயர்ஸ் அதுவும் கம்மி தான். டைம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செலவாயிருக்கு. இப்போ செலவானது இப்போ இது லைக் இவ்வளோ ஆகும்னு தோணுது. இப்போ அவர் கூட சொன்னார் 71 வயசில் பிபி மாத்திரை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுற வயசில் வந்து உண்மையாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய் ஒரு பாஸ் ஆகிட்டாரு. அவங்க பாஸ் ஆகிட்டாங்களா அது தெரியல, கேட்கக்கூடாது. யூஸ்வலி எப்படின்னா சிஏ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்குது. நாங்கள் சிஏ கம்யூனிட்டியில் ஃபாலோ பண்ணுவோம். ரிசல்ட் வந்துருச்சுன்னா ரிசல்ட்டை கேட்கவே மாட்டோம். அவங்களா சொன்னாதான். ஆமாம். ஆனால் சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் முடிச்சிங்க, உங்களுக்கு என்ன கிடச்சிது? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 13 LPA ஃபிக்ஸடில் ஸ்டார்ட் பண்ணேன். 13 LPA. நீங்கள்? ஐ ஆல்சோ ட்ரா 12 LPA. உங்களுக்கு ப்ரோ நீங்கள் இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ப்ரோ. இது LPAன்ற கான்செப்டே வராது. நீங்கள் தான் வேலைக்கே போகல. நீங்கள் ஐம் ப்ராக்டிசிங் ஆன் மை ஓன். எனக்குன்னு ஒரு ஆடிட் ஃபார்ம் இருக்குது, அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் ஓன் ஆடிட் ஃபார்ம் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஆமாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் வாட்னா, இப்போது நான் இது இன்ஜினியரிங் படித்தா என்னால் வந்து மாதம் எப்படியும் ஒரு 50,000 1 லட்சம் கொஞ்சம் போயிட்டே இருந்தால் ஒரு 2 லட்சம் என்னால் வந்து சொல்ல முடியும். மாதம் 2 லட்சம் என்னால் எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு பெங்களூரில் செட்டில் ஆகிட்டு போனால் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சிஏ வாங்கினா எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்க 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து டைரக்டராக இருக்காங்க ஒரு பெரிய இதில். 2 to 2.5 crores per annum அவங்க ட்ரா பண்ணுறாங்க. அப்படின்னா மாதத்துக்கு எவ்வளோ? 20 lakhs. 20 lakhs per month. அண்ட் இது தவிர வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸாக இருந்தால் ESOPஸும் இருக்குது. ஈக்விட்டி இருக்குது. பட் அது வந்து நம்ம சேலரியாக காசாக வராது. பட் அது அசெட் மாதிரி. பட் இன்கேஸ் அவங்க அங்கே அதை விற்றுட்டாங்க அப்படின்னா பெரிய லைக் க்ரோர்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் அட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த வேல்யூ ஆஃப் த கம்பெனி வரும். ஸோ ESOPஸ்ன்றது ஸ்டாக், அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து எங்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா there is no fixed per annum. அப்படி வரவே வராது. ரிட்டர்ன் சீசன் டைம்ல நாங்கள் லட்சாதிபதியாக இருப்போம். மற்ற சீசன் டைம்ல கொஞ்சம் சைலண்டாக இருக்கும். ஓகே. ஸோ இட் டிபெண்ட்ஸ். சீசனல் தான். டிபெண்ட்ஸ். பட் வாட் இஸ் த கேப்? நான் கேள்விப்பட்டது நான் சொல்றேன். கேள்விப்பட்டு நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன். சொன்னேன் somewhere around 40 CR per annum. Maybe that inspired me to start. Good, awesome. அதே மாதிரி பிராக்டிஸ்ல சொன்னது 40 CR per annumன்றது when you have a large number of partners. நிறைய பார்ட்னர்ஸ் இருக்கும்போது தான் சைனிங் வந்து ஜாஸ்தி வரும். சிங்கிள் பார்ட்னர் ஒரே ஆள் தான் சோல் ப்ரொப்ரைட்டர்ல இருக்காங்க. 2 பார்ட்னர்லாம் தான் வரைக்காங்க. அண்ட் ப்ரோ நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ லைக் ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த கம்பெனிக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது. ஸோ இட் இஸ் அபவுட் யூ. பட் வாட் யூ ஆர் டூயிங் ரைட் நவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் அண்ட் வாட் யூ லைக் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? வாட் இஸ் யுவர் கோல்? அந்த மாதிரி வி ஆர் வெரி ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப். ஒரு வருஷம் 5 years தான் ஆகுது. இன்னும் மார்க்கெட்டை ஃபிகர் அவுட் தான் பண்ணிட்டு இருக்கோம். கப்புள் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இன் பிளேஸ். அது ஃபியூ பிக் கம்பெனிஸ் ஆர் யூசிங். ஐ வுட் சே நான் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணதோட ஐ எம் நாட் மேக்கிங் மோர் பிகாஸ் என்னோட எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதர் திங்ஸ். ஸோ அப்படி தான் இப்போ எக்ஸிஸ்டிங்காக போயிட்டு
போயிட்டு இருக்கு. பட் ஐ திங்க் பிஸ்னஸ் இஸ் அ கிரேட் லைக் லெவல், லைக் எல்லாரும் ஒன்னாக்கிடும்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ். ஸோ அங்கே வந்து எந்த மார்க்கெட்டுக்கு எந்த ஐடியா யார் எந்த டைம்ல சர்வ் பண்றான்றது தான் இட் வில் பி பிகெஸ்ட் திங் நினைக்கிறேன். CA and business is a deadly combination. Like you whatever you study, you know, இப்போ நீங்க பார்க்கறது ஒரு பிசினஸா பார்க்க மாட்டீங்க, ஒரு ஆர்டர் வருதுன்னா கூட நம்பரா பார்ப்பீங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ், உங்களோட சீனியர்ஸ் வந்து வாட் ஆர் தே மேக்கிங் per month or per annum? I have a friend. She is working in PwC and she is earning around 16 lakh per annum. நீங்கள்? என்னோட ஃப்ரெண்ட் ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் கிளியர் பண்ணி லைக் HSBCல 17 LPA. எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு 9 to 10 years. 9 to 10 இயர்லேயே வந்து அது நம்ம இருக்கிற இடம் பொறுத்து, லைக் நம்ம ஒரு க்ரோவர் இடத்துல இருக்குன்னா அது ஈஸியாக நம்மளாலே க்ரோ ஆக முடியும். சூப்பர், ரைட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2.5 CR 3 CR per annum பண்ணுறவங்க லைக் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்படின்னும் போது இப்போ வந்து எப்படி வந்து நான் CA ஆகுது? இப்போ நான் காலேஜ் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், நான் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லைனா வந்து ஏதோ அஃபிலியேட் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன்னு வைங்களேன், 4 வருஷம் காலேஜ் போயிட்டு வந்தேன்னா எனக்கு டிகிரி கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து என்னோட நாலேஜை பேஸ் பண்ணி ஏதோ கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி இல்லை கேம்பஸ் ஏதோ வேலைக்கு போய் முடிஞ்சிடுச்சு. இது எங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆனால் CA வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்மீடியேட்ன்றீங்க, ஃபவுண்டேஷன்ன்றாங்க, எக்ஸாம்ன்றாங்க, ஃபைனல்ன்றாங்க, நடுவில் ஆர்டிகல்ஷிப் பண்ணுறீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே எங்களுக்கு சுத்தமாக புரியாது, பார்க்குறவங்களும் யாருக்கும் புரியாது, லைக் நார்மல் பீப்புளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரோட் மேப் என்ன, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்ன்ற மாதிரி எப்படி நீங்கள் பண்ணலாம், முதல்ல இதுக்குள்ளே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ப்ரோ இன்டு ஸ்டார்ட் அப் ஆல்சோ இஸ் டூயிங் இஸ் ஓன் ஃபர்ம் ஆல்சோ விச் இஸ் ரிலேட்டட் டு அக்கௌண்டிங் அந்த மாதிரி. அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஊடு. இப்போ நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு CRM வேணும், அக்கௌண்டிங் அண்ட் இன்வாய்சிங் ஒரு சாஃப்ட்வேர் வேணும், இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் வேணும், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ட்ராக்கிங், அப்புறம் HR முக்கியம், பேரோல் ப்ராசஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் தனித்தனி சாஃப்ட்வேர் போகாமல் ஒரே சாஃப்ட்வேராக நீங்கள் ஊடுவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தவிர்த்து நீங்கள் D2C ஃபவுண்டராக இருக்கீங்க அப்படின்னா ஊடு கிட்ட இ-காமர்ஸ் வெப்சைட் பில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக உங்களால் ட்ராக் அண்ட் ட்ராப்பில் உங்களோட D2C பிராண்டுக்கான வெப்சைட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். இது எல்லாமே கம்ப்ளீட்லி integrated with Voodooவோட inventory, sales and accounting, order tracking, இது தவிர்த்து சிம்பிளான செக் அவுட்காக மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், ஷிப்மெண்ட் ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே வித் SEO அண்ட் மார்க்கெட்டிங் டூல்ஸ். அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே டேஷ்போர்டில் ஆசல் ஃப்ரீயாகவும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் இதுக்காக ஃபர்தர் மோர் உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா அண்ட் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸுமே கம்பேரிட்டிவ்லி அஃபோர்டபுள் தான். அண்ட் உங்கள் பிராண்டுக்கான கஸ்டம் டொமைன் 1 இயருக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட D2C பிராண்டாலும் சரி இல்லை MSME இருந்தாலும் சரி, ஊடுன்றது ஒரு ஆல் இன் ஒன் சொல்யூஷன். கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணுன்றாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட் மேப். இப்போ நான் தான் வந்து ஒரு +2 ஸ்டூடெண்ட், நான் வந்து +2 முடிச்சிட்டேன், இப்போ நான் வந்து CA ஆகணும், இப்போ நான் எங்கே போய் எந்த காலேஜில் சேரணுன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் காலேஜ் கிடையாது ப்ரோ, எங்களுக்கு காலேஜே கிடையாது. எங்களுக்கு ஒரு ராங் கொஸ்டின் கேட்பாங்க, என்னன்னா CA எந்த காலேஜில் படிக்கிற, எத்தனாவது வருஷம் படிக்கிற, இது கேட்கும் போதே எங்களுக்கு அப்படியே லைட்டாக அப்படியே கொந்தளிக்கும் லைட்டாக. ஸோ பேசிக்கலி என்னன்னா காலேஜ்ன்ற ஒரு கான்செப்டே இல்லை. CA படிக்கணும்னா ICAIன்னு ஒன்று இருக்குது, அதுதான் எங்களோட ரெகுலேட்டரி பாடி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. அதில் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். என்னன்னா நாங்கள் ஒரு CA ஸ்டூடெண்ட்டாக ஃபவுண்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் CA கரிக்குலமில் நாங்கள் ஒரு பார்ட்டாக மாறி நாங்கள் கோர்ஸாக படிக்க ஆரம்பிக்கலாம் 1 by 1. ஸோ அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பேசிக்காக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, இது காலேஜ் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் IPS IS இந்த UPSC இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இது ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது, பட் ப்ரொஃபஷனல் எக்ஸாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இது ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், இப்போ நான் CAக்குள்ளே அந்த இது ஒரு ஈகோ சிஸ்டம் வச்சேன்னா இதுக்குள்ளே நான் வரணும் அப்படின்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதணும். இப்போ அதுக்கு நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கு என்ன படிக்கிறது? இப்போ மேலே நான் எக்ஸாம் எழுதணும் அப்படி டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு 4 மாதம் முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இதில் ICAIயில் நான் ஃபீஸ் கட்டி நான் எக்ஸாம் இந்த கோர்ஸை பர்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபீஸ் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாமா? ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இதுக்கு ரெக்யர்மெண்ட், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இதெல்லாம் வேணும், லைக் ஆதார் கார்டு வேணும், அந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் லைக் 10th பாஸ் ஆகிருக்கணும், மார்க் ஷீட் 10th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 10th பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்னா இப்போ நான் +2 முடிக்காம நான் எழுத முடியுமா? 10th முடிச்சோடனே ரெஜிஸ்டர் பண்ணலாம், பட் எழுதுறது 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஸோ டெக்னிக்கலி என்னன்னா நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சு உங்களால் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதிருக்கணும் 12th, கரெக்டுங்களா? பட் போர்டு எக்ஸாம் எழுதாமல் உங்களால் எழுத முடியாது. புரிஞ்சுச்சிங்களா கைஸ்?
இப்போ இந்த எழுதுனா இப்போ அதில் எத்தனை எக்ஸாம் வரும், என்ன நான் படிக்கணும்? ஃபவுண்டேஷனுக்கு மொத்தம் 4 பேப்பர். அக்கௌண்ட்ஸு, மேக்ஸு, லா இருக்குது, ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ். ஓகே, 4 பேப்பர் இருக்கு. இப்போ இந்த புக்ஸ் கொடுத்துருவாங்களா இல்லை சிலபஸ் கொடுப்பாங்களா? நம்ம ஐசிஐயில் அந்த ரெகுலேட்டிங் பார்ட் ரிஜிஸ்டர் பண்ணும் போதே அவங்களே நம்மளுக்கு புக்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெக்ஸ்ட் புக் மாதிரி நான் ப்ளஸ் டூ படிக்கிற அந்த ஸ்கூல் புக் மாதிரியே வந்துடும். எல்லாருக்கும் புக்ஸ் கொடுத்துருவாங்க. நமக்கு ஏதாவது வேறு ஏதாவது அட்வான்ஸ்டு கைடன்ஸ் வேணும், லைக் இப்போ நீட்டுக்கு எப்படி நம்ம போய் சேர்றோம் அந்த மாதிரி ஏதாவது அட்வான்ஸ்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, லைக் அகாடமிஸ், ப்ரைவேட் அகாடமிஸ் இருக்குது. அவங்க போனீங்கன்னா அங்கே ப்ரொஃபஸர் மேபி அவங்களோட ஸ்டைல், டீச்சிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில புக்ஸ் கொடுத்துருப்பாங்க, லைக் அவங்க ப்ரெஃபர் பண்ண புக்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி அவங்கள புக்ஸ் கொடுப்பாங்க. பட் பேசிக்காக நம்ம இந்த கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஐசிஐயில் கொடுக்குற புக்ஸே போதும். ஸோ இது வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுற கதையே இல்லையா? இல்லை மனப்பாடம் பண்ணி யாராவது எழுதியிருக்காங்களா? இல்லை எழுத முடியாது? முடியவே முடியாது. யூஸ்வலி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 30% வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரீப்ரொடியூஸ்னா நீங்க கேட்டு சொன்னீங்கல்ல, மக்கடிச்சு எழுதலாமா, அந்த ஸ்கில் தேவை, அதுவும் தேவை. பாக்கி ஒரு 70% அனலிட்டிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். கொஸ்டினை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்கே நம்ம மக்கடிச்சோமோ அதை கரெக்டான இடத்துல எழுதணும். அது ஒரு டேலண்ட். அது நம்ம சிஏ கோர்ஸில் ஒரு ஹியூஜ் ஃபேக்டர். அது ஸோ இப்போ இந்த ஃபீஸ் நீங்கள் சொல்லவே இல்லை, எவ்வளோ இது காசு கட்டணும்? ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து 9000. அது கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, நானே செல்ஃப் ஸ்டடி பண்ணிப்பேன், எனக்கு ஐசிஐயே போதும் அப்படின்ற போது 9000 மட்டும் போதும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எக்ஸாமுக்கு ஒன் டைம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் த எக்ஸாம். இந்த இப்போ ஜானில் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு பிஃபோர் 2 months யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் த எக்ஸாம். அப்போ வந்து நீங்கள் 1500 பே பண்ணணும். 10,500 டோட்டலாக செலவு ஆகும். இப்போ இன்கேஸ் நான் ஃபெயில் ஆகிட்டா 3,500 கட்டணும். 1500 கட்டணும். ஓகே, புரியுது. ஸோ இது ஓகேங்களா? பட் அகாடமி போனால் காசு, அகாடமிஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு? 30,000. ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் இருக்குது, எத்தனை மார்க்கு எக்ஸாம் வைப்பாங்க, எவ்வளோ பாஸ், எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 4 பேப்பர், 4த்துலேயும் 100 மார்க்ஸ் இருக்கும், 400 மார்க்ஸ் டோட்டலாக. நான் எல்லா பேப்பர்லையும் 40 அட்லீஸ்ட் எடுத்திருக்கணும். 4 பேப்பரையும் சேர்த்தா 200 மேலே இருக்கணும். இதே நான் 210 எடுத்து ஏதோ ஒரு பேப்பரில் 39 எடுத்தேன்னா திரும்ப எழுதணும். நீங்கள் ஒரு பேப்பரில் 80 எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்துலேயும் 40 எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் யூ கேன் பாஸ் த எக்ஸாம். புரியுது. சிங்கிள் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறதான கேட்டகரி 40. ஆனால் நீங்கள் வந்து அந்த லெவல் கிளியர் பண்ண அப்படின்னா 50% மேலே வாங்கணும். 200 வாங்கினா நீங்கள் பாஸ். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதில் 200 வாங்கணும்னு ஒன்று தான், 400 வாங்கணும்னு ஒன்று தான். லைக் அந்த மாதிரி இந்த மார்க் பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல போய் படிக்கணும் அப்படின்ற இதில் அந்த கஷ்டம் இல்லை. நம்ம 200 வாங்கினா நம்ம அடுத்த லெவல் அவ்வளோ தான். தட் மீன்ஸ் நான் ஒன்றுத்தில் எப்படியாவது ஒரு 80 மார்க்கோ 60 மார்க்கோ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்து டோட்டல் பண்ணும்போது எனக்கு வந்து 200க்கு மேலே வரணும். புரியுதுங்களா? ஏதாவது ஒன்றுத்தில் மட்டும் அதிக மார்க் எடுத்து கூட நம்ம பாஸ் ஆகிக்கலாம். பட் அதே மாதிரி 3 சப்ஜெக்டில் 80 மார்க் எடுத்துட்டு ஒன்றுத்தில் 39 எடுத்துட்டா ஃபெயிலு. திரும்ப எழுதணும். இப்போ திரும்ப எழுத 39 மட்டும் எழுதக்கூடாது, அந்த 4 பேப்பரையும் எழுதணும் திருப்பி. திஸ் இஸ் ஃபார் ஃபவுண்டேஷனுக்கு. ஃபவுண்டேஷன் புரிந்து விட்டது. இப்போ +2 முடிச்சிருக்கு, பட் இப்போ பிகாம் இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களால சிஏ பண்ண முடியாதா? ஆக்சுவலி பண்ணலாம். 12th முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் எழுதலாம். இல்லை நான் காலேஜ் முடிச்சிருக்கேன் நான் சிஏ பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். அதுக்கு வழி இருக்கு. இப்போ டைரக்ட் என்ட்ரின்னு சொல்லுவோம். நீங்கள் ஃபவுண்டேஷன் எழுத வேணாம், டைரக்டா சிஏ என்ட்ரி எழுதலாம் செகண்ட் லெவல். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னது? நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தா போதும். பிஏ முடிச்சு பண்ணலாமா? பண்ணலாம். அதில் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இருக்குது. தட் இஸ் ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. நீங்கள் பிகாம் பண்ணுறீங்க அப்படின்னா 55% மேலே வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் எழுதலாம், இன்டர்மீடியேட் எழுதலாம். ஆர் அதர் ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து வரீங்க, நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்கன்னா 60% மேலே இருக்கணும். ஸோ டெக்னிக்கலி பினா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்தால் வந்துடலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் வந்துடலாம். ஸோ ஃபவுண்டேஷன் எழுத வேண்டாம். பட் அப்படி இன்கேஸ் நான் பிகாம் முடிச்சோம் இந்த கிரைட்டீரியாக்குள்ளே வரலன்னா நான் 3 ஃபவுண்டேஷன் போகணும். பட் மோஸ்ட்லி எல்லாரும் அதுக்குள்ளே வந்துடுவாங்க. பட் இப்போ ஆல்ரெடி நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னா இந்த ரூட் ஐ வுட் சஜஸ்ட். இப்போ தான் 12th முடிக்கிறீங்க அப்படின்னா நான் ஃபவுண்டேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ நான் 3 years இதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேங்கிறது ஐ வுடன் சஜஸ்ட். நான் வந்து இப்போ வரைக்கும் பிகாம் எதுவும் பண்ணல, ஐஎம் சிஏ. ஆமாம். நீங்கள் இவரை முடிச்சுட்டு டைரக்ட் என்ட்ரியில் வந்தீங்களா? இல்ல பிகாம் சைடுல பண்ண கரஸ்பாண்டன்ஸ். சோ அப்ப நீங்க எல்லாரும் வந்து +2 முடிச்சு டைரக்டா பண்றதா? இட் will save a lot of time. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் போவாங்க, காலேஜ் போயிட்டே ஃபவுண்டேஷன் எழுதுவாங்க. அதுவும் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டேன், பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து என்னது? இன்டர்மீடியேட். ஸோ இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் சிஏ கோர்ஸ். இப்போ இதில் எத்தனை எக்ஸாம் இருக்குது, என்னது? ஓகே, இன்டர்மீடியேட் வந்து 6 papers, 8 subjects. இப்போ இந்த 6 papers வந்து அதே இதுதான். லைக் நம்ம வந்து ஃபவுண்டேஷனில் சொன்ன மாதிரியே we have to get 40 per paper and you have to reach the aggregate mark 50%. பட் இங்கே 2 குரூப்பாக டிவைட் ஆயிருக்கு. இப்போ 6 பேப்பர்லையும் சேர்த்து நான் 50 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. குரூப் 1 குரூப் 2ன்னு இருக்கு. ஸோ அந்த குரூப்பில் இருக்கிற 3 பேப்பரில் 150 மேலே எடுக்கணும் சேர்த்து கலெக்டிவாக. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பில் 3த்துலேயும் வந்து 150 எடுத்துட்டேன், 40 ஈச் எடுத்துட்டு செகண்ட் குரூப்ல எதுல ஒரு பேப்பர்ல போயிடுச்சுன்னா நான் 6 பேப்பரும் எழுத தேவையில்ல, செகண்ட் குரூப்ல இருக்கிற பேப்பர்ஸ் மட்டும் திரும்ப எழுதினா போதும். ஸோ இதுல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 6 பேப்பரா இருக்கு, கண்டிப்பா கஷ்டம் அப்படின்னால 2 குரூப்பா பிரிச்சிட்டாங்க.
இது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இதுல இன்னொன்னு கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப்ல 180 மார்க்ஸ் எடுத்துட்டேன், 3 பேப்பரும் சேர்த்து. செகண்ட் குரூப்ல ஈச் 40 எடுத்துட்டேன், பட் 120 தான் வருது, 150 வரல. கரெக்டா? சோ ஆனா நான் செகண்ட் குரூப்ல ஃபெயில் கிடையாது, பிகாஸ் நான் ரெண்டு குரூப்பையும் சேர்த்து பார்த்தா டோட்டலா 50% மேல எடுத்துட்டேன். தட் இஸ் 300 வந்துருச்சு. அப்படின்னா நான் ரெண்டு குரூப் சேர்த்து எழுதுறவங்களுக்கு இந்த ஒரு அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பெனிஃபிட் இருக்கு. ஒரு அட்டெம்ப்ட்ல ரெண்டுத்தையும் சிங்கிள் சிட்டிங்ல ரெண்டு குரூப் எழுதலாம். ஓ அப்போ தனித்தனியா கூட ரெஜிஸ்டர் பண்ணி தனித்தனியா எழுதலாம். தனித்தனியாவும் எழுதலாம். ஆனா தனித்தனியா எழுதுனா ரெண்டுத்துலயும் 150 எடுத்துக்கணும். ஓகே. ஒரே இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணல, அவங்க அடிக்குவேட்டா ப்ரிப்பேர் பண்ணலன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு குரூப் கொடுப்பாங்க. அப்படி அந்த மாதிரி இதுல ஏதோ ஒரு பேப்பர்ல நான் 60 மார்க் மேல வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த பேப்பர் எழுதணும் அவசியம், ஃபெயிலே ஆயிட்டாலும். எப்படி இருக்கு புரியல அது. இது எக்ஸாம்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. இப்போ நான் எல்லா இடத்துலயும் நான் வந்து ஒரு 60 வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர்ல மட்டும் 39 வாங்கி ஃபெயில் ஆயிட்டேன். அப்பனா அந்த ஒரு பேப்பர் மட்டும் நான் எழுதுறோம். ஓ இது அப்போ என்னன்னா வந்து நான் 60 மார்க் எடுத்துட்டேன்னா அந்த பேப்பர் திருப்பி எழுதாங்க. அது வந்து 3 அட்டெம்ப்ட்ஸ் வர வேலிடிட்டி இருக்கு. ஓகே. அந்த ஃபெயில் ஆன மீதி பேப்பர்ஸ் அடுத்த 3 அட்டெம்ப்ட்ஸ்க்குள்ள கிளியர் பண்ணிடணும். அப்படி ஒரு வேளை 3 அட்டெம்ப்ட்ஸ்க்குள்ள கிளியர் பண்ண முடியலனா திரும்பியும் இந்த பேப்பர் திரும்ப எழுதணும். ஓகே புரியுது. முன்னாடி மாதிரி திரும்ப அந்த பேசிக்கான ஒரு இது இருக்குல்ல, சிஎல் எல்லாம் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிட்டு எல்லாம் எழுதணும் அப்படின்னு, அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். இதுல லைக் 60 மார்க் மேல வாங்கலாம். லைக் இதுல 60 மார்க் வாங்குறதே கஷ்டம். இது வந்து நான் ஃபவுண்டேஷன்ல கிடையாது. ஃபவுண்டேஷன்ல இது இல்ல. Getting 60 in CA exam is very difficult. It is equal to getting 99 in BCom. சோ 60 எடுக்கிறது கஷ்டம். ரொம்ப கஷ்டம். கஷ்டம் தான். And also the pay is also high. ஆர்டிகல்ஷிப் முடிச்சாலே நமக்கு ஹை. இப்போ 1 lakh இல்லைன்னா அட்லீஸ்ட் 50,000 60,000 பே பண்றாங்க. நான் வந்து பர்சனலி நான் என்னோட இது கிளியர் பண்றதுக்கு முன்னாடி ஐ வாஸ் டிராயிங் 1 lakh per month. ஃப்ரெண்ட் ஒருத்தர் CA இன்டர் முடிச்சிருக்கான். இஸ் எம்ப்ளாய்ட் in a big company in Bangalore. Is drawing around 1.2 lakhs per month. CA இன்டர் மட்டும் தான் முடிச்சிருக்கான். CA ஃபைல் முடிக்கல. 1.2 டிராப் பண்ணான். ஓ டிராப் பண்ணிட்டான். ஓ இப்படி அந்த இன்டர்க்கே எவ்வளவு வேல்யூ இருக்கு. இன்டர்க்கே வேல்யூ இருக்கு. ஓ கிரேட். இப்போ நான் CA முடிச்சினா இப்போ அதர் கோர்சஸ்லாம் இருக்குல்ல, லைக் CMA, CS, ACCA இந்த மாதிரி கோர்சஸ்ல எனக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் CA முடிச்சிட்டேன். இப்போ நான் போயிட்டு ஒரு CA இன்டர்மீடியட் முடிச்சிருந்தாலே கூட CMA அண்ட் CSல நான் ஃபவுண்டேஷன் எழுத வேண்டாம். நான் டைரக்டா வந்து இது பண்ணலாம். இன்டர் பிளஸ் ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீஷன். ஸோ இப்போ இன்டர்மீடியட்ல வந்து இதுல வந்து எவ்வளோ ஃபீ? நம்ம ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணோம், அதே மாதிரி இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 18,000 வரும். பிளஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1,500 பர் குரூப். இப்போ அந்த எக்ஸாம் வந்து 4 months சொல்லியிருந்தீங்க. இதுக்கு வந்து எவ்வளோ டைம்? 8 months படிக்கணும். லைக் பாஸ் ஆகிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற வச்சுக்கோங்க, 8 months கேப் இருக்கும். அதுக்கப்புறம் வர எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து 8 months கழிச்சு தான் யூ கேன் அப்பியர் ஃபார் தி எக்ஸாம். ஓகே காட் இட். அதுக்கப்புறம் யூ கேன் அட்டெம்ப்ட் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் சொல்லி 3 மாசத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் அட்டெம்ப்ட் நெக்ஸ்ட் சூப்பர் காட் இட். அப்புறம் புக்ஸ் இதுக்கு எத்தனை புக்ஸ்? 25 புக்ஸ். 25 புக்ஸா? ஒன்றுக்கு 3 புக்ஸுங்களா? லாக்கு ஒரு 3 புக்கு, டாக்ஸ் ரெண்டு டாக்ஸ் தனித்தனிக்குமே 3 புக்கு. அண்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 2, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு 1, காஸ்டிங்க்கு 2, ஆடிட்டுக்கு 2. 20+ புக்ஸ். இப்போ வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் இன்டர்மீடியட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஒர்க் ஆஸ் அன் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ஃபார் 2 years. ஏன்னா இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ஹேவ் தி ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபீல்டில் வந்து ஒர்க் எப்படி இருக்குன்றதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். அது வந்து ஒரு கம்பல்சரி ப்ராக்டிஸ். 2 வருஷம் ஒர்க் பண்ணியே ஆகணும் எந்த இண்டிவிஜுவலாக இருந்தாலும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் இன்டர்மீடியட் யூ ஆர் எலிஜிபிள் டு ஜாயின் அண்ட் ஆர்டிகல்ஷிப். யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் ICAI. நாங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம், ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூ கேன் அப்பியர் ஃபார் ஃபைனல் எக்ஸாம். அண்ட் எங்க வேணா போய் பண்ண முடியாது. இவர் மாதிரி ஒரு CA கீழ ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க கிட்ட சொன்னல, நான் இப்பதான் குவாலிஃபை ஆயிருக்கேன், ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் தான் எடுக்க முடியும் பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. அது மாதிரி சீனியர் CS அடியில் நிறைய ஆர்டிகல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டு CA அடியில் ட்ரைனிங் பண்ணிட்டு CA வந்து சர்டிஃபை பண்ணி கொடுப்பாரு. இது மாதிரி இங்கே இவ்வளோ ஹவர்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பர்டிகுலர் ஹவர்ஸ் இந்த சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபை பண்ணி கொடுப்பாரு. பேஸ்ட் ஆன் தட் சர்டிஃபிகேட் they are eligible to appear for their final exams. ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீஷன்ல இருந்து 6 monthsக்கு அப்புறம் தான் அப்பியர் ஆக முடியும். ஓ அப்போ வந்து 2 years ஆர்டிகல்ஷிப் பண்ணோம் and 6 months வெயிட்டிங் பீரியட் வருமா? 6 months படிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் டைம். ஓகே. ஸோ அப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணால் 6 months கழிச்சு எக்ஸாம் எழுதலாம். எஸ். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, they will go for classes போயிட்டு சப்ஜெக்ட்ஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க. பட் சப்ஜெக்ட்டை அவங்க கற்றுக்க தான் முடியும் தவிர்த்து வீட்டுக்கு வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு கூட டைம்ன்றது இருக்காது. ஸோ நம்ம ICAI எப்படி கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 2 years அவங்க ஆர்டிகல்ஷிப் போடும்போது கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடிட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கெஸ்டேஷன் பீரியட், அதாவது படிக்கக்கூடிய டைம்னு நாங்கள் தரணும்ல. ஸோ அதுக்காக தான் 6 months வந்து ICAI கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் உட்காந்து பர்டிகுலர்
பர்டிகுலர்லி படிச்சு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம் அது. ஃபைனல் எக்ஸாம் எலிஜிபிள் ஆகிறதுக்கு எனக்கு ஆர்டிகல்ஷிப் அண்ட் 6 months மட்டும் போராது. அதுக்கு அடுத்து SPOM ஒன்று இருக்கு, செல்ஃப் பேஸ்ட் ஆன்லைன் மாடியூல்ஸ்னு. இது 4 மாடியூல் இருக்கு, ABCD. இது முன்னாடி 8 பேப்பரா இருந்தது, இப்போ அது வந்து 2 பேப்பர் எடுத்துட்டாங்க. இப்போ ஃபைனல்ல இருக்கிறது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்டு ஆடிட்டிங் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். இது ஒரு குரூப்ல. அதுக்கு அடுத்து DT, IDT, அப்புறம் ஒரு எலெக்டிவ் பேப்பர். இது குரூப் 2ல இருக்கு. முன்னாடி இருந்த அந்த லா அண்ட் SEMP இருக்குல்ல, அது வந்து செட் A அண்ட் செட் B, அப்புறம் C&D இன்னும் அடிஷனல் எலெக்டிவ். இந்த 4 மாடியூல்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். இது வந்து இப்பதான் எழுதணும் அப்படிலாம் இல்ல, எனக்கு இது ஆன்லைன் தான். ஓ, இது தவிர்த்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதணுமா? இந்த 4 எழுதினா தான் என்னால ஃபைனல் எலிஜிபிள். ஆர்டிகல்ஷிப் சொன்னோம்ல கம்பல்சரின்றது, அதே மாதிரி இந்த 4 பேப்பர்ஸும் கம்பல்சரி. ஆனா இது ஆன்லைன்ல எடுக்கணும். இது என்ன சொல்லவே இல்லைங்க, புதுசா சொல்றீங்க. இது இப்போ வந்திருக்கிறது. சோ இப்போ நான் இந்த 4 இதுக்குமே 100 இது வந்து இவர் எழுதி இருக்க மாட்டாரு. நாங்க 8 பேப்பர் எழுதுறோம், ஃபைனல் 6 இல்லாம 8 எழுதுறோம் இல்ல. சோ இது எப்படின்னா 100 மார்க்ஸ், 50 क्वेश्चंस, ஈச் क्वेश्चनக்கு 2 மார்க்ஸ், நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஆன்லைன்ல போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இருக்கும், அங்க போயிட்டு 50 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணி இதுல 50 மார்க் எடுக்கணும். இப்போ ஆர்டிகல்ஷிப் முடிஞ்ச உடனே அப்ளை பண்ணி எழுதாது, எப்ப வேணா எழுதலாம். முன்னாடி ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப வேணா எழுதலாம். நான் 2 முடிச்சிட்டேன். ஓய், நீங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது முடிக்கலாம். அது பண்ணும்போதே பண்ணலாம். இது எப்படி வேணா எழுதிக்கலாம். இப்ப நீங்க மதத்தை கம்பேர் பண்ணா இது கஷ்டம் கிடையாது. இதை தாண்டிமா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? ஒரு கோர்ஸ் ஒன்று பேசிக் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், டேலியோட ஒரு இன்ட்ரடக்ஷனும் அதே மாதிரி. அண்ட் இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து இருக்கோம், நமக்கு வந்து ஆனால் பெருசாக ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போய் பேசுறதுக்கோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கான்டாக்ட் வந்து நமக்கு தெரியாதுல எப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஓரியன்டேஷன் எப்படி இது தனியா பண்ணணும். ஆர்டிகல்ஷிப் சேர்றதுக்கு முன்னாடி இது பண்ணி முடிச்சாதான் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ண முடியும். எக்ஸாம் எழுதி முடிச்சோனே நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க போய் தான் கனெக்ட் ஆவாங்க. இப்போ CA படிக்கிறப்ப யாருமே யாரு கூட பேச போறது இல்ல, கிளாஸ்க்கு போவாங்க வருவாங்க, ஒரு ஜாம்பிஸ் மாதிரி தான் சுத்திட்டு இருப்போமா. அதுக்காக இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், MCS இதெல்லாம் வச்சு அங்க போயிட்டு அங்க பே பண்றதே வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ். பேசிக்கலா நீங்க ஆர்டிகல்ஷிப் போறீங்க, you are forced to see a lot of people, work place போறீங்க, ஒர்க் பண்றீங்க. சோ அதுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காலேஜ்ல சொல்லி கொடுத்தாங்க, எங்கெல்லாம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. கஷ்டமா இருக்கு. எனி ஒர்க் ஸ்பேஸ் போகும்போதுமே அவங்க அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கான நேச்சர் அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுது. ஸோ அது முன்னாடியே ஒரு தடவை சொல்லி கொடுத்து அதை கிளாஸ் வச்சிட்டாங்கன்னா குட்ல. ஸோ அது நல்லா இருக்கும். நல்ல விஷயம் இது ஆக்சுவலி. ஆர்டிகல்ஷிப் 2 இயர்ஸ் இருக்கா, அதுக்கு முன்னாடி இந்த 15 days ஒரு இந்த கிளாஸஸ் போறோமா, அதே மாதிரி ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதே 2 ப்ரோக்ராம் திரும்ப அட்டெண்ட் பண்ணோம். இப்போ நீங்க வந்து முடிஞ்ச உடனே பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே. இது நடுவில் வந்து அந்த SPOM அந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு பிடிச்சி லாக் பண்ற மாதிரி இருக்கு. இது பிரேக்கே இல்ல, பிரேக்கே கிடையாது, முடியல. ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஃபைனலுக்கு எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ நீங்க ஃபைனல் எக்ஸாம் படிக்கல. கரெக்ட்டுங்களா? படிக்கல இல்ல, படிக்கணும், கிளாஸ் சேர்ந்து படிக்கணும். எழுத முடியாது. ஓ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். லைக் இந்த 12th வந்து 11th படிக்கிற மாதிரி இப்போ நீங்க படிச்சு பேப்பர் ஆயிடுச்சு. யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் ஃபைனல். யூசுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு பே பண்ணி பண்ணுவோம்ல, அது பண்ணிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூ கேன் கெட் த புக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடிங். இந்த 2 வருஷம் உங்களோட ஆர்டிகல் பீரியட்ல யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடிங் அண்ட் சார் சொன்ன மாதிரி எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணுவோம்ல, அந்த 1500 அது வந்து இந்த 6 months அது பண்ணாதான் பண்ண முடியும். பட் சம் அப் ஒரு லெவல்லையும் 2 காஸ்ட் இன்கர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், அது ஃபவுண்டேஷன் ஆகட்டும், இன்டர் ஆகட்டும், ஃபைனல் ஆகட்டும், ரெஜிஸ்டர் பண்ணுறது பண்ணிடுவாங்க. எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது அடுத்த செகண்ட் காஸ்ட், அது வந்து எக்ஸாம் காஸ்ட், எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் உங்கள் ஆர்டிகல்ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 1 year ப்ளஸ் வந்து இன்னும் இருக்குது. உங்களுக்கு இன்னும் அதான் உங்களுக்கு 1 year ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஒரு 1 year கிட்ட இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் 6 மாதம் டைம் நீங்கள் தனியாக போய் படிக்கணும். அண்ட் ஆனால் நீங்கள் இப்பயே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்பயே படிக்க ஆரம்பிக்காமல் இந்த 6 மாதத்தில் படிச்சு முடிக்க முடியுமா? டெக்னிக்கலி முடியாது. அது எங்க கிட்ட தான் கேட்கணும். முடியாது. நீங்க எங்க நீங்க இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு கதை சொன்னோம்ல, 22 புக்ஸ் சொன்னோம்ல, அந்த 22 புக்ஸ் இன்டூ 3 பண்ணா எவ்வளவு போர்ஷன்ஸ் இருக்கும்? சிலபஸ் வந்து பயங்கர வாஸ்டா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, பயங்கர வாஸ்டா இருக்கும். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி 30% உங்களோட மகிப்பிங்னா 70% அனாலிட்டிக்கல். இது வந்து இன்டர்மீடியேட் வரைக்கும் ஓகே. பட் ஆனா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் சொல்லணும். நீங்க ஒப்பீனியன் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் சப்ஜெக்ட்ல. அது வந்தால் தான் யூ கேன் கிளியர் ஃபைனல். ஸோ 6 months போதுமா அப்படின்றது கேட்டப்ப 6 months பத்தாது. 6 monthsல வந்து உங்களால் கவர் கூட பண்ண முடியாது போர்ஷன்ஸை. உங்களுக்கு வந்து 2 years இருக்கிற டைம்ல போர்ஷன்ஸ் கவர் பண்ணிட்டு அந்த லாஸ்ட் 6 months சொல்றோம்ல, அந்த 6 monthsல யூ ஹேவ் டு ரிவைஸ். அப்படி நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணாதான் யூ கேன் கிளியர் இட் இன் தி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ வந்து வெங்கட் அங்கே பார்த்து பயந்துட்டு இருக்காரு.
இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணுறீங்க இல்லையா, எங்களோட மொழியில் வந்து அது இன்டர்ன்ஷிப் கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னும் போது அந்த ஆர்டிகல்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க? இண்டஸ்ட்ரி லைக் சிஏ இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அதில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, இவ்வளோ பே பண்ணலாம், ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஆவரேஜ் 10,000 to 15,000. ஓகே, 10,000 to 15,000. பட் நான் வாங்குறது 20,000 25,000 நான் வாங்கினேன். நீங்கள் வாங்குறீங்க அது ஒரு சில ஃபர்மில் கொடுப்பாங்க. பட் ஏன்னா அந்த இடத்துல வந்து மேன் பவரோ இல்லை அந்த மாதிரி ஏதோ தேவைப்படும். லைக் ஒரு சில இடத்துல ஆக்சுவலாக அந்த ஒரு கேஷ் ரிச் ஃபார்மாக இருக்குது, நிறைய ப்ராஃபிட் பண்ணுற ஃபார்மாக இருக்குது, இவங்களோட ரிசோர்ஸே நாங்கள் அதை அப்படின்னு டிசைட் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு நாங்கள் எங்களை பெட்டராக பார்த்தாங்கன்னா ஒர்க் அவங்களுக்கு நல்லா வரல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸையும் அவங்க ஸோ ஆஸ் பர் இது ரூல் 5,000 மினிமம் பே பண்ணலாம் அவங்களால. பட் ஆனால் அது யாரும் கொடுக்கறது இல்லை. ரொம்ப worst case scenario இப்போ நீங்கள் ஆர்டிகல் பண்ணுறீங்கன்னா மினிமம் 8,000. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது ஆஸ் ஹி செட் ஒரு ஸ்கேல் பொறுத்து மாறும் அது. பட் ஆனால் 8 to 10 ரொம்ப பேசிக்காக இருக்கிற ஃபார்ம்ஸுமே தராங்க. ஓகே, ஸோ மினிமம் 8,000 தராங்க லைக் ப்ராக்டிக்கலாக. அண்ட் இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி லைக் நீங்கள் உங்களோட ஒர்க் பெட்டராக இருக்குது அண்ட் ஆல்சோ ஃபேம் வந்து உங்களை நல்லா ட்ரீட் பண்ண நினைக்கும் போது தேர் பேயிங் லைக் 20,000 to 25,000 அந்த மாதிரி பே பண்ணுறாங்க. நீங்கள் தானே உங்களுக்கு தரப்பா எப்படி? நான் இப்போ 12K வாங்கிட்டேன். ஸ்டார்டட் வித் 10 and now I am earning 12. பட் அதெல்லாம் எங்களுக்கு கேட்கும் போதே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் we work for 4,000 2,000. ஏன்னா எங்களுக்கு வேற ஸ்டாண்டர்ட் இருந்தது, இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே. அப்போ வந்து மினிமம் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 2,000, செகண்ட் இயருக்கு 2,500. நாங்கள் 3 years ஆர்டிகல்ஷிப் பண்ணோம், இவங்களுக்கு இப்போ 2 years தான். ஸோ தேர்ட் இயர்க்கே 3,000 தான். ஓகே, 3 yearsக்கு 3,000 per month ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் இயர் 4,000. அப்புறம் நான் எனக்கு 6 monthsல அங்கே ஆர்டிகல்ஷிப் ஒர்க் ஆகல, எனக்கு பிடிக்கல, நான் வேற இடத்துல ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் இயருக்கு 6,000, செகண்ட் இயர் அப்போ எனக்கு 9,000 தந்தாங்க. ஃபைனல் இயர் வந்தப்போ எனக்கு 20,000 கொடுத்தாங்க ஒர்க் பேஸ் பண்ணி. ஸோ இன்டர்ன்ஷிப்பில் லைக் படிக்கும் போதே 10,000 சம்பளம் மாதிரி. ஸோ டு சம் அப் என்னன்னா, இந்த 2 years ஜேர்னியில் 9 to 5 ஆர்டிகல்ஷிப் போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். போனதுக்கப்புறம் இந்த 5 o'clock முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ் வாங்குவாங்க, இல்லைனா ஃபிசிக்கல் அட்டென்ட் பண்ணுவாங்க, இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த 3 வழி தான். ஸோ ஈச் சப்ஜெக்டாக அவங்க டீகோட் பண்ணி படிக்க ஆரம்பிப்பாங்க. 2 yearsக்குள்ள என்ன யூஸ்வலி பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா, இந்த ஆன்லைன் மாடியூலோ வாங்குறதோ படிச்சு முடிச்சிருவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன், அதாவது லாஸ்ட் 6 months இருக்குல்ல, அந்த 6 monthsல தான் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும். ரிட்டென்ஷன் நான் சொன்னல 30% ரிட்டென்ஷன் கண்டிப்பாக தேவை. எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ப்ரொவிஷன் அப்ளை பண்ணணும், செக்ஷன் நம்பர்ஸ் எழுதணும். இதுக்கெல்லாம் மக்கிங் கெப்பாசிட்டி. மக் பண்ணா பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. மக்கிங் கெப்பாசிட்டியும் வேணும், இருந்தால் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் சிஏ கோர்ஸில். கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், பேசிக் கால்குலேட்டர் பண்ணலாம், நாட் சயின்டிஃபிக். அண்ணாச்சி கல்லற கால்குலேட்டர் நான் பார்த்துருக்கேன். அதுதானா? ஆக்சுவலி ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். எனக்கு அன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு ரோட்டில் வந்து சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிருக்கோம். எனக்கு என்னமோ தெரியல, அந்த மிஷினை பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ யாரையோ பார்க்குற ஞாபகம். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா என்ன தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சுகர் கேன் எடுப்பாங்க, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மிஷினில் விடுவாங்களா, அதான் ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் போயிட்டு வெளியில் வருவான், அதுலேயே முக்கால் உசுறு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும், அந்த 2 குரூப் 2ஆக மடிப்பாங்க, மடித்து திருப்பி உள்ள விடுவாங்க, போயிட்டு வெளியில் வரும். கொஞ்சம் ஆடட் ஃப்ளேவர், லெமன், இஞ்சி அதெல்லாம் வச்சு 3ஆக மடித்து விடுவாங்க. கடைசியில் வரப்ப எப்படி பார்ப்பீங்களோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பட் ஒன்ஸ் யூ குவாலிஃபை, யூ ஆர் லைக் சுகர் கேன் ஜூஸ். அதுதான் 3CR. ஓகே, குட். ஸோ இதுக்கு வந்து எத்தனை புக்ஸ் சொன்னீங்க? இல்லது இது என்ன புக்ஸ்லாம் இருக்குன்னா, ஒன்று வந்து ஐசிஐ கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பிரைவேட் ஆத்தர் புக்ஸ், நான் அதாவது கிளாஸஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு ரெஃபரன்சஸ்க்கு வேணும், ஹை லெவல் சம் சால்வ் பண்ணணும், அந்த புக்ஸ் இருக்கு. அது இல்லாமல் நான் வந்து நோட்ஸ் எடுத்த புக்ஸ், ஃபிசிக்கல் நோட்ஸ். இது வந்து ஒன்லி ஃபார் ஃபைனலா? ஒன்லி ஃபார் ஃபைனல். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. உங்களோட மாத்தவே வச்சிருக்கீங்களா? என்னோடதுக்கு இதே எங்களோட ஐட்டா இருக்கு. நீங்க வச்சு பார்த்தா இதுவும் ஃபைனல் மட்டும். ஃபைனல் மட்டும். டெக்னிக்கலி எவ்வளவு புக்ஸ் லைக் ஒரு ஆவரேஜா? யூசுவலி ஃபைனல் கோர்ஸ்க்கு பார்த்தா நான் ஒரு 50 to 60 புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பிரச்சனைனா, ஃபைனல் கிடையாது, இன்டர்வியூமே ஒரு 2-3 பேப்பர் மட்டும் எப்படின்னா டைம் டு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்கம் டேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஜிஎஸ்டி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா டைம் டு டைம் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அட்டெம்ப்ட் யூஸ் பண்ற அதே புக் அடுத்த அட்டெம்ப்ட் யூஸ் பண்ணலாமா பண்ணலாம். பட் ஒரு சில செக்ஷன்ஸ் பழைய புக்ல படிக்க கூடாது. அப்படி படிச்சுட்டு போய் எழுதுனீங்கன்னா வெல்கம் டு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு ஐசிஐ சொல்லுவாங்க. இதுவும் இருக்கு, அப்டேட் ஆயிரும். அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, நம்ம மினிஸ்டர் வந்து நிர்மலா சீதாராமன் ஜி வந்துட்டு இது மாதிரி பட்ஜெட் சொல்றாங்கன்னா அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட் வந்து புக் மாறும். அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் படிக்கணும் நாங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு. அப்போ நீங்க நியூஸ்ல ரொம்ப இதுவாக கவனிக்கிறத விட பட்ஜெட் எவ்ரி பட்ஜெட் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது எங்களுக்கு வந்து யூஸ் பண்ற காமன் டேர்ம் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ். ஒவ்வொரு ஆக்ட்டுக்கும் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு லேர்ன் தி அமெண்ட்மெண்ட்ஸ். யூசுவலி லால பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் இருக்கு சிஏ கோர்ஸ்ல, ஜிஎஸ்டி இருக்கு, அப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கும், இன்சால்வன்சி பேங்க்ரப்சி இருக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இருக்கும், செபி ரிலேட்டட் லாஸ் இருக்கு, கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கு, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருக்கு. ஸோ எல்லா ஆக்ட். ஸோ சிஏ அண்ட் லா ஆர் லைக் பிளெண்டிங் டு ஈச் அதர். ஸோ சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கும்.
கொஞ்சம் இல்லை நிறைய. ஸோ இப்போ இது இருக்கு இன்னைக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இது நீங்க தான் சொல்லலையா அவ்வளோ இது படிக்கும் போது இப்போ நாங்கள் சொல்லும் போது ஈஸியாக இருக்கு ஆர்டிகல்ஷிப் இது எல்லாமே. பட் கேட்கும் போது என்ன 2 years வேலை செய்யணும், வேலை செய்யும்போது படிக்கணும், அப்போ 6 மாதம் ரிவைஸ் பண்ணணுன்றீங்க. இது தவிர்த்துட்டுனா அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 2 குரூப் 1ல் வந்து 3 சப்ஜெக்ட், திருப்பி குரூப் 2ல் திருப்பி ஒரு 3 சப்ஜெக்ட். அண்ட் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒட்டுக்காக எழுதுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% நீங்கள் குமுலேட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக எழுத ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இதுலையும் வந்து 50% அக்ரிகேட் மார்க் இருந்துச்சு, டோட்டல் மார்க் வந்து 50% வரணும். அண்ட் ஈச்சில் 40% வரணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2வது குரூப் தனியாக வர விடுதலை எழுதி கிளியர் பண்ணணும். பட் இது எக்ஸப்ஷன் இருக்குங்களா? எக்ஸம்ஷன் 60 மார்க் எடுத்தா எக்ஸப்ஷன் இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் வச்சுட்டாலும் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்ல கிளியர் பண்ணிட்டீங்களா? இல்லை, நான் வந்து 2 attempt எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன நினைச்சேன், சரி 2 குரூப்லாம் நம்மளுக்கு முடியாது, ஆல்ரெடி எங்களுக்கு 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப் இருந்துச்சு, ஸோ ஒன்று தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் தான் உட்காந்து படித்தேன். ஒரு குரூப் படிச்சுமே ஒரு 3 மாதம் 4 மாதம் லீவ் டைம் எங்களுக்கு லீவ் கொடுப்பாங்க. ஸோ அந்த லீவில் படிச்சுமே என்னால் அதை கிளியர் பண்ண முடியல. அப்புறம் வந்து 2 குரூப் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இன்னொரு 6 மாதம் எடுத்து பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஐ கிளியர் 2 குரூப் எழுதுறேன் ட்ரை பண்ணி. ஸோ அகைன் ஐ கிளியர்ட் போத் குரூப்ஸ் அந்த டைம். ஓ, 2வது அட்டம்ப்ட்லேயே 2 குரூப் ஒன்றா சேர்த்து வச்சு கிளியர் பண்ணிட்டீங்க? ஆமாம். அடுத்து நீங்க? நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்னா, எனக்கு இந்த ஆர்டிகல்ஷிப் 3 year பீரியட்ல நான் படிக்கவே இல்லை. எனக்கு ஒர்க் பிடிச்சிருந்தது, ஸோ நான் அதை பண்ணிட்டே இருந்தேன், படிக்கவே இல்லை, கிளாஸும் பார்க்கல, ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு இவங்களுக்கு மாதிரி 6 months அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு எங்க ஆஃபீஸ்ல 2 months லீவ் கொடுத்தாங்க ஃபைனல் எக்ஸாம்க்கு. ஸோ அந்த டைம் என்னால் வந்து 2 குரூப் ஆப்வியஸ்லி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ 2 குரூப்ல எது கொஞ்சம் ஈஸியான குரூப்போ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். பட் அந்த வாட்டி என்னால் கிளியர் பண்ண முடியல. சரி, நான் அடுத்த அட்டெம்ப்ட் வந்து 2 குரூப்புமே படித்தேன். பட் எக்ஸாம் கிட்ட வரும்போது ஐ வாஸ் நாட் ஸோ கான்ஃபிடென்ட். அப்போ வந்து எந்த குரூப் என்ன கம்ஃபர்டபிள் அதை மட்டும் படிச்சு எழுதி கிளியர் பண்ணேன். அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து ஐ வாஸ் ஜக்லிங் பிட்வீன் ஒர்க் அண்ட் ஸ்டடீஸ். நான் வந்து ஃபுல்லா வந்து லீவ் எடுத்து அட்டஸ்டேட் எடுத்துட்டு படிக்கவே இல்லை. ஸோ நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒர்க் போயிடுவேன். ஸோ அகைன் அதே மாதிரி 2 months திரும்ப லீவ் கிடைச்சு அப்போ வந்து நான் இன்னொரு குரூப் வந்து எழுதி எனக்கு அடுத்த வாட்டி எழுதினப்போ ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸம்ஷன் வந்தது. அதுக்கு அடுத்த வாட்டி எழுதி திரும்ப வந்து அந்த குரூப்பு கிளியர் பண்ணேன். ஸோ நான் தனித்தனியா எழுதி ஐ டுக் 5 attempts for final. 5 attempts தனித்தனியா எழுதுனீங்க? ஒண்ணா சேர்த்து எழுதவே இல்லை? ஒண்ணா சேர்த்து நான் ஒரு வாட்டி கூட எழுதல. ஸோ 5 attempts மீன்ஸ் ஒரு அட்டெம்ப்ட்க்கு ஒரு அட்டெம்ப்ட் எவ்வளவு டிஃபரன்ஸ், எவ்வளவு டைம்? 6 months. 6 months ஒரு அட்டெம்ப்ட்க்கு இன்னொரு அட்டெம்ப்ட். எஸ், ஒரு வருஷத்துக்கு 2 attempt தான் ஃபைனல். ஃபைனல் பொறுத்து 3 கிடையாது ஃபைனல் அட்டெம்ப்ட். இந்த ஒரு வருஷம் கொண்டு வந்தாங்க, இப்போ திரும்ப அதை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் அந்த 3 attempt நடந்தது இந்த ஒரு வருஷம். எப்பயுமே வந்து 6 months once தான். 6 months once தான். எஸ். ஓகே, நீங்க ப்ரோ? ஆக்சுவலி ஃபைனலில் நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, நம்ம அந்த 2.5 years எங்களுக்கு வந்து அப்படி இருந்தது, இப்போ வந்து 2 years மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த டைம் ஃப்ரேம்லேயே நீங்கள் வந்து கிளாஸஸ் எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு சப்ஜெக்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங் கெயின் பண்ணோம்னா நம்ம வந்து செடியை வந்து சீட்ஸ் வந்து சோ பண்ணுற மாதிரி அந்த நான் பண்ணல பெருசா. ஸோ அதுதான் ஒரு மேஜர் ட்ராபேக் எனக்கு அட்டெம்ப்ட் இருந்ததுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் சீட்ஸை கரெக்டாக சோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த 6 months படிக்கிற டைமில் வந்து அழகாக வாட்டர் பண்ணி அது ஒரு பிளான்ட் மாதிரி எடுத்து வந்துடலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஆர்டிகல்ஷிப் பீரியட்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம் கரெக்டாக 3 மாதம் தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அது வந்து இட் வாஸ் a huge challenge for me. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, லாஸ்ட் மினிட்ல படிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக கன்வே பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு எக்ஸாம் போனா பாஸ் பண்ணலாமானா முடியாது. கதை அடிக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. அதான் என்ன ஏது எங்கெங்க எந்தெந்த பேஜ்ல இருக்குன்னு தெரியும். பொதுவாக போய் ஜென்ரலா எழுதிட்டு பாஸ் பண்ணுவாங்க அப்படின்வாங்கல்ல, அந்த கதை தான். which will not work in CA exam. சிஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதாவது உச்சி மண்டையில் அடிக்கிற மாதிரி கேட்போம். நீங்க அதை தான் எழுதணும். நீங்க தேவையில்லாத அதை சுத்தி எழுதிருந்தீங்கன்னா மார்க்ஸும் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டெப் மார்க்கும் கிடையாது. சம்டைம் எக்ஸாமினருக்கு டென்ஷன் தான், இம்ப்ரெஷனே மாறிடும். ஏன்னா கரெக்ட் பண்றவரு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷனல் தான் இருக்க முடியும். ப்ரொஃபஷனல்ஸ் கேன் ஒன்லி கரெக்ட். ஓகே, சோ கரெக்ட் பண்றவங்களே சிஏ? ஆமா, கண்டிப்பா. சோ அப்போ வந்து சிஏ வந்து ஒரு லெவல் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் கிளாரிட்டி வந்து நம்மளோட ஆன்சர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கஷ்டப்பட்டு தான் வந்து நீங்க ஃபெயில் ஆகுது, உனக்கு பாஸ் இந்த ஜென்மத்துக்கு கிடையாதுடா. சோ கரெக்ட் பண்றவரு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் கரெக்ட் பண்ணுவாரு. சோ அப்ப என்னன்னா ஒரு டிசிப்ளின் கிளாரிட்டி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ பொதுவா எழுதி பாஸ் பண்றது வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஸோ இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் நான் லேட்டாக படிக்க ஆரம்பிச்சதுனால எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு நல்லா இருந்தது. என்னென்ன எந்தெந்த செக்ஷன்ஸ் அதெல்லாம் நல்லா தெரியும். பட் அதை வச்சு மட்டும் பாஸ் பண்ணலாமா முடியாது. ஆக்சுவலி 3 விஷயம் இருக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் த சப்ஜெக்ட், அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆயிடணும். அடுத்து ரெண்டாவது அப்ளைங் த அண்டர்ஸ்டாண்டிங் இன் சம்ஸ். ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு முன்னாடி ஆர்டிபின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் பண்றாங்களா இப்பயும்? ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் அது அந்த அட்டெம்ப்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்களே ஐசிஏ கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 2000 3000 கொஸ்டின் இருக்கு. ஸோ அந்த எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் இதெல்லாம் ஓகே, ஒரு எக்ஸாமுக்கு 1.5 நாள் தான் கேப் இருக்கும். அந்த 1.5 நாள் கேப்ல இந்த 3000 கொஸ்டின்ஸை சம் பண்ணி அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். 1.5 நாள் மீன்ஸ் 1 நாள் தான், 6 நாள் வந்து நீங்க எக்ஸாம் எழுதிட்டு பஸ் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட், அடுத்து அப்ளைங் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. கொஸ்டின் சால்வ் பண்ணாம எக்ஸாமுக்கு போனா என்ன ஆகும்னா, வெல்கம் டு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட். அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் பேர் ஆகும். அது மாதிரி இருக்காங்க ஒரு சில கேட்டகரி, வெரி ஃபியூ ஆர் பிளெஸ்ட் வித் தட். அடுத்து 3வது எல்லாரும் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, எக்ஸாம் ஒரு எக்ஸாமுக்கும் 1.5 days
கேப் இருக்கும். அந்த 1.5 days நான் எப்படி ரிவைஸ் பண்ண போறேன்ற பிளானே இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர். அப்போ என்ன ஆகும்னா அந்த 1.5 days தேவையில்லாதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்டோ அதில் நம்ம ப்ரையாரிட்டியை வைக்க மாட்டோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே இருந்துட்டு இதை 3 மணி நேரத்துக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணலாம். 3 hours தான். இப்போ எப்படின்னா என்னோட 6 months of life வந்து will be based on what I do in this 3 hours. அப்போ அந்த ப்ரெஷர் இருக்கே, கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே தெரியாத கொஸ்டின் கண்ணில் பட்டுருச்சுன்னா அவ்வளோதான், அழுக வருந்துரும். இட்ஸ் a very difficult course. அது இல்லைன்னு சொல்லலை. அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம் provided you have a proper strategy. ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு காயினை நவுத்துறோம்னா ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஆப்வியஸ்லி வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணுறவங்க அண்ட் ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு முடிச்சு லைக் எக்ஸாம் எது ட்ரை பண்ணுறவங்க அண்ட் எழுதி அட்டெம்ப்ட் வச்சிருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரி லைக் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி எதெல்லாம் யூஸ் பண்ணீங்க, எதெல்லாம் வந்து லைக் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ் அது மாதிரி தான் சொன்னீங்கன்னா கூட பெட்டராக இருக்கும். நான் வந்து ஃபைனல் செகண்ட் டைம் 2 குரூப் சேர்ந்து எழுதும் போது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிஸ் தட் ஐ அடாப்டட் என்ன பண்ணேன்னா, சப்ஜெக்டை வந்து 2ஆக பிரிச்சுட்டேன். தெர் ஆர் டெஸ்ட் சென்டர்ஸ் ஹூ ப்ரொவைட் நம்ம கொஸ்டின் கொடுத்து நம்ம கரெக்ட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் நான் வந்து மே எக்ஸாம்னா நான் ஜான்வரி என்ரோல் பண்ணிட்டேன். ஸோ ஜான்வரி பிப்ரவரி வாரம் அது எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் பை மார்ச்சே நான் அந்த டோட்டல் சிஏ ஃபைனல் சிலபஸை 2 வாட்டி நான் எக்ஸாம் எழுதிட்டேன். இந்த வீக்ஸ் எப்படின்னா நான் அந்த வீக் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் லைக் சம் அதர் ரீசன்ஸ்க்காக என்னால் படிக்க முடிஞ்சிருக்காது. நான் சும்மா போய் எழுதுவேன், ஒன்றுமே தெரியாது என்ன போய் எழுதுவேன். 3 hour உட்காரும்போது அப்படி ஆக அண்ட் பை மார்ச் ஐ ஹேட் கான்ஃபிடன்ஸ் தட் நான் 2 வாட்டி இந்த கொஸ்டினாவது பார்த்துருக்கேன், சில வாரத்தில் நான் ஆன்சர் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எழுதி எவ்வளோ நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோமோ ஐ திங்க் இட் கெட்ஸ் ஈஸியர். ஸோ திஸ் இஸ் ஒன் strategy that I adopted which helped. Okay. Since I took so many attempts, நான் ஒரு வாட்டி என்னென்ன தப்பு பண்ணேன் அதெல்லாம் இருக்குல்ல, நிறைய hours படிக்கணும், கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும், அது எல்லாமே ஓகே. ஒரு சப்ஜெக்ட்லையும் 2000-3000 கொஸ்டின் இருக்கு, எல்லாமே மைண்டில் ஆல் த டைம்ஸ் இருக்காது. பட் நான் இப்போ ஒரு கொஸ்டின் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு வந்துருச்சு, இப்போ ஏதோ ஒன்று ட்ரை பண்ண ஆன்சர் வந்துச்சுன்னா ஃபைன். பட் நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணேன்னா ஐ நோட் இட். ஒரு குட்டி புக் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட் இருக்கும். அது எதுக்குன்னா LDR, லாஸ்ட் டே ரிவிஷனுக்காக. ஸோ நான் அன்னைக்கு நான் எதை பார்க்குறேனோ இல்லையோ, நான் ஆல்ரெடி தப்பு பண்ண இந்த கொஸ்டினை நான் பார்க்கணும். அந்த லாஸ்ட் டே நான் என்னென்ன அட்லீஸ்ட் பார்க்கணும். அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஷார்ட் நோட்ஸ் ஃபார் லாஸ்ட் டே ரிவிஷன், அது வந்து மஸ்ட். நான் அந்த 1.5 daysக்கு பார்க்கறதுக்கு அது ஒன்று. இன்னொன்று என்ன, ஒரு ஸ்மார்ட்டாகவே ஒர்க் பண்ணனா, இப்போ ஒரு புக் இருக்கு வச்சுக்கோங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்கு, அதை 2-3 மாடியூலாக கொடுத்துருப்பாங்க. ஒரு மாடியூலையும் சம்வேர் அரௌண்ட் 400 pages இருக்கும். அந்த 400 pages-ஐ நம்ம ஒரு நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லை ராஜா, கொஸ்டினே பார்க்க முடியாது, எப்படி புக்கு பார்க்க முடியும்? அந்த கதை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதை நம்ம ஒரு 50 pages எடுத்துட்டு வரோம். நம்மளே ஓனா கிரியேட் பண்ணோம். அது ஓனா கிரியேட் பண்ணா புதுசாக லா கிரியேட் பண்ணணும். இல்லை, அதுல இருந்து சம்மரைஸ் பண்றது கண்டென்ஸ்டு வெர்ஷன், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். அது மற்றவங்களுக்கு புரிய வேணாம், நம்மளுக்கு புரிஞ்சா போதும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் எல்லாத்தையும் கொண்டாந்தேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் கொண்டாடும் போது எனக்கு என்னாச்சுன்னா, அந்த 1.5 days இருந்ததுல அதுல எனக்கு கொஞ்சம் எஃபிஷியன்சி நல்லா பார்க்க முடிஞ்சது. ஓகே, மாட்டிக்கிச்சு, இந்த அட்டம் நம்மளுதான்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் நம்மளுக்கு. அந்த அட்டம் கிளியர். இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ஃபீல் பிஃபோர் தட். அந்த 1.5 days ஓட எக்ஸாமோட உங்க மென்டாலிட்டி தான் வந்துட்டு அந்த எக்ஸாம்ல அந்த 3 hours ஓட பெர்ஃபார்மன்ஸ். மைண்ட் கேம் வெர்சஸ் யுவர் ஸ்மார்ட் கேம். It is a war against time, you, strategy, subject, mindset. Also with respect to time management, நான் எப்படி அதை அப்ரோச் பண்ணேன்னா, I have 3 hours to write. ஓகேங்களா, எனக்கு 100 marks பேப்பர். ஸோ I used to have a check. இது 20 marks ஆம்னா இது நான் வந்து 1.8. For every mark 1.6 minutesக்குள்ள முடிக்கணும். இப்போ 3 hours இருக்கா, மொத்தமாக எனக்கு நான் எவ்வளோ மார்க்ஸ் எழுதணும்? 100 marksக்கு எழுதணும். 180 minutes 3 hoursல. ஸோ ஃபார் ஈச் கொஸ்டின் எனக்கு 1.8 minutes இருக்கு. பட் லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் எனக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு 20 minutes நான் வேணும்னு நினைக்கிறேன்னா 1 mark 1.6 minutes மேல நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 10 mark கொஸ்டின்னா நான் அதை 16 நிமிஷத்துல போட்டு முடிச்சே ஆகணும். பட் சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 30 minutes ஆயிடும். அப்போ நான் அதை வந்து அடுத்த கொஸ்டின்ல நான் வந்து சீக்கிரமா இது பண்ணி அப்படிதான் என்னால் 100 marks அட்டென்ட் பண்ண முடியும். எவ்வளோ மார்க்ஸ் நம்ம அட்டென்ட் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மார்க்ஸ்ல அது ஆட் ஆன் ஆகும். ஸோ 100 marksக்கு அட்டென்ட் பண்றது இஸ் ஒன் கீ. அண்ட் ப்ரிப்பரேஷன் வைஸ் நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன்னா, சின்ஸ் நிறைய அட்டெம்ப்ட்ஸ் எடுத்ததால இப்போ நான் ஒரு அட்டெம்ப்ட்ல ஏதோ ஒரு டாபிக் படிக்கிறேன், எனக்கு அது புரிஞ்சிச்சுன்னா உடனே நான் ஃபோன் எடுத்து வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுவேன், நானே எனக்கு டீச் பண்ற மாதிரி. ஸோ நான் அடுத்த வாட்டி படிக்கும் போது நான் ஃபுல்லத்தையும் எடுத்து படிக்க கூட வேண்டாம், சும்மா நடக்கிற போது இல்லைன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அந்த வாய்ஸ் நோட்ஸ் கேட்டுப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது while studying. ரொம்ப படிப்பாளிங்க. நாங்க அப்படி இல்லை. நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது என்ன பண்ணனா, 100 mark பேப்பர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேப்பர் எடுத்தேன். பேப்பர் எடுத்து பார்த்து எதெல்லாம் தெரியும் எதெல்லாம் தெரியாது, தெரியாததெல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டேன். அதுல நம்ம கரெக்ட் படிச்சதே கொஞ்சம் தானே, ஸோ தெரியாததெல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணனா, ஆல்மோஸ்ட் ஒரு 30 marks எனக்கு தெரியல, 70 marks நல்லா தெரிஞ்சது. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, டோட்டலா 100 marks ஒரு மினிட்டுக்கு நான் எவ்வளவு மார்க் போடணும் அப்படின்னு போடுறாங்க. நான் பார்த்ததே எழுத போறதே 70 mark தான். ஆனா அது 70 mark எனக்கு கரெக்டா வரும். என்னோட கேம் ஆஃப் அப்ரோச் எப்படி தான். ஸோ அந்த 70 marks எழுதுனேன், 65 வந்தது ஒரு பேப்பர்ல. இருக்கு, அப்படியும் இருக்கு. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த கேட்டகரி. நான் படிக்கும் போதே 75 mark வாங்கணும்னு நினச்சி பிளான் பண்ணேன். எப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது 75 mark பிளான் பண்ண 74 mark வாங்கணும். இது ப்ரோல
இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமே இந்த காலேஜ் நம்மளுக்கு இருக்காது. நம்ம அடி வாங்கி இப்போ ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு இதான் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணி நான் படிக்கும்போது 25 மார்க் பேப்பரை 3 பிரிச்சுட்டேன். இது இவ்வளோ வரணும்னு பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் எனக்கு 75 பிளான் பண்ண 74 வந்தது. நான் ஒன்று ப்ரோ சொல்கிறது தான், ப்ராக்டிஸ் தான் ஃபுல்லாக. நம்ம என்னதான் இருந்தாலுமே அந்த 3 ஹவர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் தான். 70% ஆஃப் த போர்ஷன்ஸ் தான் கவர் பண்ணேன் நான். ஃபுல்லாலாம் பண்ணல, 70% ஆஃப் த போர்ஷன்ஸ். ஆனால் தரவாக ஃபுல்லாக எல்லா சம்ஸுமே போட்டு பார்த்து. அதே மாதிரி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எந்தெந்த கொஸ்டின் தெரியாது. அது ஃபில்டர் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு ஸ்மார்ட் சேலஞ்ச். ஏன்னா ஒரு சில கொஸ்டின் தெரியாத மாதிரியே இருக்கும், ஆனால் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஆஹா அதை மாற்றிருக்கான் டேட்டா அப்படின்னு. அப்படி தெரியாம டைம் சாப்பிட்றோம். நீங்கள் அந்த லூப்போ ட்ராப்பில் மாட்டினீங்கன்னா முடிஞ்சது. அது ஐடென்டிஃபை கொஸ்டின் பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். அது உங்களுக்கு ப்ராக்டிஸால தான் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி இவர் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. 30% சிலபஸ் நான் கை வைக்கணும்னு சொன்னோம். இப்போ ஐசி ஹேஸ் திஸ் அத்தாரிட்டி என்னன்னா ஒரு பர்டிகுலர் 10% ஆஃப் த சிலபஸ் வச்சு என்டையர் பேப்பர் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வெயிட்டேஜ்ன்றது எல்லா அட்டம்ப்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது. மொத்தமாகவே ஒரு 10 கான்செப்ட் தான் எடுத்திருப்பாங்க, 100 மார்க் கேட்பாங்க. ஸோ அந்த 10% நீங்கள் விட்டுட்டு போயிருந்தீங்க வச்சுக்கோங்க படிக்காம, வெல்கம் டு நெக்ஸ்ட் அட்டம்ப்ட். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 3 hours என்ன பண்ணுறது? ஆகிருக்கு பேப்பர் பார்த்தா படிச்சு தூங்கிடலாம். அந்த மாதிரி தெரிஞ்சிடும். எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேப்பர் 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பேப்பர் நம்ம ஃபெயில் ஆகும் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. எனக்கு நான் பாஸ் ஆன எல்லா அட்டம்ப்ட்டுமே எக்ஸாம் முடிஞ்சவனே எனக்கு பாஸ் ஆயிடும்னு தெரியும். ஃபெயில் ஆன எல்லா அட்டம்ப்ட்டும் ஃபெயில் ஆயிடும்னு தெரியும். அது எழுதுறவங்க எல்லாருக்குமே இருக்குது. இங்க நீங்க யார்கிட்ட கேட்டாலுமே தெரியும். அட்டெம்ப்ட் எழுதுனோனே தெரியும் இந்த அளவுக்கு கிளியர் பண்றோமா இல்லையான்றது. சோ என்ன பெரிய பேட்டில்னா மொத்தம் 6 பேப்பர் இருக்கு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேப்பரே சூற காய் விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து இருக்க 5 பேப்பர் போ மனசே வராது. புரியுது. சோ இட்ஸ் லைக் பவுன்சர் பால். ஃபர்ஸ்ட் பால் பேட்ல மாட்டல போயிடுச்சு பால். ஏன்னா நீங்க 3வது பேப்பர் பயங்கரமா படிச்சிருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வாங்கின அடிக்கு வந்து இப்போ நீங்க 3rd எக்ஸாம் எழுதி யூ கேன் கெட் எக்ஸம்ஷன்ஸ் டூ. பட் ஆனால் அந்த மைண்ட் செட் இருக்கணும். பரவாயில்ல இது போன மற்ற 2 பேப்பர் நான் பெர்ஃபார்ம் பண்றேன்ற மைண்ட் செட் கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். என்னோட எக்ஸாம் வந்து 50 பேர் எக்ஸாம் எழுதுறோம். பேப்பர் ஒரு அட்டெம்ப்ட்ல எஃப்ஆர் பேப்பர் செம்ம டஃப், வெரி டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் ஃபைனல்ல. சோ போய் எழுதணும். எல்லாம் 50 பேர் இருக்கோம் எக்ஸாம் சென்டர்ல எழுதுறோம். எனக்கா போனவன வேர்த்து ஆகுது. இன்னும் பேப்பர் டஃபா இல்ல நம்ம ஒழுங்கா படிக்கலையேன்ற கன்ஃபியூஷன் எனக்கு. அப்புறம் வந்து என்னன்னா எனக்கு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு அழுதுட்டான். அப்ப எனக்கு செம குஷி. ஓகே பேப்பர் டஃப்ன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அப்ப நம்ம மட்டும் கடல்ல மாட்டல எல்லாரும் மாட்டிருக்கோம். இப்ப தப்பிச்சு வெளியில வரணும். அதான் கான்செப்ட். என்னன்னா பேப்பர் எழுதுறோம் எக்ஸாம் வாங்கி முடிச்சுட்டு வெளியில வரும். எல்லாம் திருச்சிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறாங்க. சரி நானும் போயிட்டேன் வீட்டுக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு ஹோப்னா பேப்பர் எல்லாருக்குமே டஃப் தானே, நம்மளுக்கு மட்டும் இல்ல. அடுத்த நாள் எக்ஸாம் சென்டருக்கு வரேன் 20 பேர் தான் இருக்காங்க ஹால்ல. பிகாஸ் they already declared that paper tough. நான் அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கிளியர் பண்ண மாட்டேன். அந்த அடுத்த எக்ஸாம் வரவே மாட்டாங்களா? 39 எடுத்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா வேஸ்ட் தானே, திருப்பி அந்த மொத்த குரூப் எழுதுறோம். ஓ காட். இதெல்லாம் வந்து ஒரு கிரே ஏரியாஸ் ஆஃப் சிஏ. பட் இதனால வந்து விட்டுட்டு போணுமா கோர்ஸ்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இட் will shape you into a different person. இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட்ட பார்க்குற விதமே மாறி இருக்கு. in life, in practice itself, practice also in life நான் நிறைய விஷயங்கள் பார்க்கறதே மாறி இருக்கு. இப்போ ஆக்சுவலா ஃபைனல்ல முன்னாடி ஒரு பேப்பர் இருக்கு, SCMP Strategic Cost Management and Performance Evaluation. அந்த பேப்பர் இப்போ எடுத்துட்டாங்க. பட் அந்த பேப்பர்னால மட்டுமே எனக்கு ஒரு குரூப் ரொம்ப இழுத்துருந்தது. பட் டுடே பிகாஸ் ஆஃப் தட் பேப்பர் ஐ அம் earning. பிகாஸ் ஆஃப் த பேப்பர் only I am earning. அந்த பேப்பரை நான் திருப்பி படிக்கலனா என்னோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த பிராக்டிஸ் ஆஃப் சிஏன்றது பழைய ஆங்கிள் உட்கார்ந்து இருக்கும், புது ஆங்கிள் இருந்திருக்காது. இட் இஸ் அபவுட் டெசிஷன் மேக்கிங். இப்போ நான் தான் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சில டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து இதுல போனா பெனிஃபிட்டா அதுல போனா பெனிஃபிட்டான்றதை டிசைட் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. பட் இதே நீங்க ஒரு ஆடிட்டர் கிட்ட வந்தீங்க நான் பிராக்டிஸ் கிட்ட உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு ஒன்னொன்னுக்கும் பிளஸ் மைனஸ் போட்டு சார்ட் போட்டு கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யூ வில் அவைல் மை சர்வீஸ்ல. அந்த பேப்பர் தான் கத்து கொடுத்தாரு. ஓகே. பேப்பர் which took my life is now feeding me. Super. Decision making அது ஹெல்ப் பண்ணும். So end of the day this is it. So இப்போ ஃபைனல் எக்ஸாம் நீங்க இவ்வளவு கஷ்டம் அந்த இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க இது கிளியர் பண்ணா ஓவர். Yes. You will be called as a chartered accountant. Membership apply பண்ணிட்டீங்கன்னா chartered accountant CA பேர் இருக்கு. CA வந்து கஷ்டம் தான். ஆனா அதுக்கு ரிவார்ட்ஸ் ரொம்ப அதிகம் கரெக்ட்டுங்களா? Also respect in terms of money, like money means salary. அது ஓகே. What about the respect? நீங்க எப்படி வந்து people உங்களை பார்க்கறாங்க after becoming CA? ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி ஆஃப்டர் பிகமிங் கூட இல்லை, படிக்கும் போதே வந்து எங்களை ஒரு வித்தியாச ஜந்து மாதிரி தான் பார்ப்பாங்களே. நிஜமா இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகிறோங்கன்னா கூட பீப்புள் வில் சி ஆடிட்டரா. அண்ட் ஆல்சோ இப்போ நான் என்னோட 18-19 ஏஜ்லேயே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே வந்து வீட்டில் நம்மளை என்ன வேணால் சொல்லுவாங்க, அங்கே போனால் மேம் அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. அண்ட் ஆல்சோ நான் வந்து ஐ கேன் கொஸ்டின் 20-30 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளை வந்து நான் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா தே வில் எக்ஸ்பிளைன். ஸோ அதெல்லாம் வந்து வில் பூஸ்ட் கான்ஃபிடன்ஸ். ஸோ ரெஸ்பெக்ட்றது சொசைட்டியாகவும் ஆல்சோ அந்த கம்பெனிஸ்குள்ளேயும் நீ வந்து இவங்க சொன்ன 19 இயர்ஸ்ல வந்து ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லைக் 30 இயர்ஸ் ஓல்டு இருக்கு. ஒரு sometimes you get to meet the CEO CFO.
ஓகே. இப்போ ஆடிட்டர் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம பிரின்சிபல் சீனியர் ஆடிட்டர் வந்து இதை சொல்லி அனுப்புவாங்க. ஆர்டிகல்ஷிப் பண்றவங்க சிஓ சிஎஃப்ஓ பார்த்துட்டு தி லாஸ்ட் த क्वेश्चन கெட் த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தி கம். சிஓ சிஎஃப்ஓ क्वेश्चन பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு இருக்கும். அது ஆர்டிகல்ஷிப்லே. அது ஆர்டிகல்ஷிப்லே. ரெஸ்பெக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வர்க் பண்ற என்விரான்மெண்ட்லயே உங்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். கண்டிப்பா. முடிக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் இன்னும் அதிகமாக கிடைக்கும். எஸ், ஐ கேன் சி லைக் நீங்க வந்து முடிச்சதுக்கு அப்புறம் 3CR அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு, சிஏனாலே ஒரு தனியா பார்ப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி இட் இஸ் தேர். ஆல்சோ உங்க சிக்னேச்சருக்கு வந்து இது இருக்கு. பிரைம் மினிஸ்டரோட சிக்னேச்சர் உங்க சிக்னேச்சருக்கு வேல்யூ அதிகம் சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. நான் பிராக்டீஸ் பண்ணிருக்கேன் ஒரு ஃபவுண்டேஷன்ல நல்லா சைன் பண்ணனும். ஓ, சைன் சிக்னேச்சர் இல்ல பிரைம் மினிஸ்டருக்கு ஏதோ சொல்லிட்டு சார். பேக்போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, பார்ட்னர்ஸ் இன் நேஷன் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. आपका सिग्नेचर देश के प्रधानमंत्री के सिग्नेचर की वो ताकत नहीं है जो ताकत एक चार्टर्ड अकाउंटेंट के सिग्नेचर की होती है. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. கம்மிங் டு நெக்ஸ்ட் சைடு, ஆக்சுவலி வாட் இஸ் த ஸ்ட்ரகிள்ஸ் யூ கைஸ் ஃபேஸ்ட், அது நம்ம பேசணும்ல. எஸ், ஆப்வியஸ்லி யூ கைஸ் ஹேவ் லைக் இப்போ நீங்கள் முடிச்சிட்டோன்னே 13 LPAக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாப் கிடச்சிடுச்சு. ஆல்சோ நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் அப் டு 7 இயர்ஸில் அவர் சொன்ன மாதிரி 5 lakh per month வரைக்கும் சேலரி போக முடியும். ப்ரோஸ் ஹேவிங் ஃபேம் வச்சு பண்ணுறாரு அண்ட் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கீங்க. இப்போ 12 LPA ப்ளஸில் உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருது, எல்லாம் குட். பட் வாட் இஸ் த ஸ்ட்ரகிள், வாட் இஸ் the cost you guys paid for this? Dark circles, sleep deprivation எல்லாருக்குமே இருக்குது. caffeine அது பிரச்சனை. caffeine addiction விட அதுக்கப்புறம் எனக்கு caffeineல இருந்து detox பண்றதுக்கு எனக்கு தூங்கவே வரல. நான் ரொம்ப நாள் ரொம்ப caffeineலயே வாழ்க்கை ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எக்ஸாம் அப்போலாம் குட்டி குட்டியா ஒரு 9 காஃபீஸ் குடிப்பேன். நான் வந்து 200 mg caffeine tablet எடுத்துட்டு capsules எடுத்து. ஆமா caffeine tablets விக்குது. அப்படிங்களா? ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ப்ரீ ஸ்டடி. இப்போ காலையில் எழுந்தோடனே ஒரு மாத்திரையை போட்டு அப்படிதான் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஃபோக்கஸ்க்காகவும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் இது ரெகுலராக எடுத்து எனக்கு என்னாச்சுன்னா அது இல்லாமல் என்னால் ஃபங்க்ஷன் ஆக முடியாமல் போயிடுச்சு. இதனால தூக்கம் வராமல் அதெல்லாம் இருந்தது. பட் அகைன் அந்த 2 லெட்டர்ஸ்க்காக பண்ணிதான் ஆகணும். CA. As I said before, personal லைஃப்ன்றதை வந்து நீங்கள் மறந்துடணும். ஒரு 6 monthsக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா you don't have personal life. This is the only thing you have to do. And 6 months கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் போக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் பார்க்கறதுன்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்கவே முடியாது. அதோட சாட்டர்டே சண்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் தான் எங்கே போய் பார்க்க முடியும். அப்படிதான் எனக்கு நான் வெளியெல்லாம் போய் அது எதுவே கிடையாது. இப்போ நீங்கள் நார்மலாக எங்கே வெளியே போங்கன்னா பழக்கமே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு 1 day கூட எனக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் டேவே CPT ஜாயின் பண்ணியாச்சு. அன்னையிலேருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பெருசாக எதுவுமே கிடையாது. வெளி உலகத்துக்கு போறதுனா ஒர்க்குக்கு போறது மட்டும்தான். அண்ட் எங்களை தவிர பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் பி வெரி இன்வால்வ். தே ஆல்சோ ஃபேஸ் சோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ். என்னன்னா நான் வந்து காலையில 6 o'clock கிளாஸ் போறேன்னா எங்க அம்மா 4 o'clock எந்திரிச்சு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணணும், லஞ்ச் பேக் பண்ணணும், அப்புறம் எங்க அப்பா கொண்டு போய் விடணும். ஸோ இவங்களோட லைஃப்ஸும் வந்து இது அரௌண்ட் ரிவால்வ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தே ஆல்சோ ஹேட் டு மேக் சோ மெனி சாக்ரிஃபைசஸ். வீட்டில் டிவி போடக்கூடாது. என்கிட்ட வந்து வீட்டில் ஏதாவது சண்டைனா அதை எனக்காக எதுவுமே பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா என்னோட மைண்ட்ல வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக சோ மச் மெமரி ஸ்பேஸ், டிஸ்க் ஸ்பேஸ்லாம் ஃபுல் ஆயிட்டதுனால இவங்க அடிஷ்னலாக வெளியே வந்து கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி there were so many things involved இந்த முடிக்கிற வரைக்கும். எங்க அப்பா அவரோட ஓன் ஹெல்த் கண்டிஷனை நான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு மறைச்சாரு. I lost my father, then only I became a chartered accountant. So CA is not just about me studying or people studying. It is a entire family study. எல்லாம் மொத்தமா ஃபேமிலியே கோஆபரேட் பண்ணணும். உங்க சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும். நீங்க மார்னிங் எழுந்துக்கணும், படிக்கணும், அதுக்கு டிசிப்ளின் தேவை. உங்க மென்டல் பீஸ் நார்மலாக இருந்தால் மட்டும் தான் நீங்க படிக்க முடியும். ஏன்னா நார்மல் ஸ்டடி மாதிரி கிடையாது. யூஆர் ஸ்டடிங் அரௌண்ட் 400-500 pages. அதை கண்டென்ஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டாந்து நீங்க எடுத்துன்னு வர்றதுக்கே இட் டேக் லாட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் டைம்ல உங்களுக்கு இன்கம் இருக்காது. யூ ஒன்ட் ஹேவ் ஸ்டைஃபண்ட், அது மாதிரி தரமாட்டாங்க. அந்த டைம்ல பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ஏதாவது இருக்கும். ஃபேமிலி சிச்சுவேஷன் கோஆபரேட் பண்ணணும். அதெல்லாம் மீறி there is also certain amount, little bit of luck is also required in this course. Definitely there are few attempts where I have done extremely well but I couldn't clear. Okay, நீ நல்லா பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் தாறுமாறா பண்ணி. யாரெல்லாம் வந்து உங்களோட ஃபேமிலி லைனில் ஆன்சஸ்ட்ரி இதில் ஃபஸ்ட்டு CA? ஸோ எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஃபியூ கொஸ்டின்ஸ். இப்போது இது கஷ்டன்றது இருக்குது. லைக் உங்கள் ஃபேமிலியில் மேபி இது தெரியுது சிஎன் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி தெரியுது வாய்ப்பு இருக்குது. பட் உங்கள் ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டு. ஸோ தே டோன்ட் நோ வாட் வி ஆர் டூயிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆசை இருக்கும், ஆனால் எப்படி சப்போர்ட் பண்ணே இதில் தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் ஃபேமிலிஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குங்களா? ஆக்சுவலாக CPT வந்து இந்த 3rd attempt சொன்னல 93ல் நான் ஃபெயில் ஆனேன். பேரண்ட்ஸ் வேர் லைக் நான் லே ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் ஓரளவுக்கு இருக்கேன். ஐ காட் அரௌண்ட் 89% on 12th. ஸோ ஓரளவுக்கு படிக்கிற பையன் தான். 3வது தடவை ஃபெயில் ஆன உடனே they were bashing. கடைசி பையன், ஸோ ரொம்ப செல்லம், ரொம்ப திட்டினதுலாம் கிடையாது. பட் ஆனால் நம்மளை சொல்கிறப்ப ஹியூமிலியேட் ஆகும்ல ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஐ ஜஸ்ட் broke out and
க்ரைட். அந்த இது நான் சொன்னேன், எனக்கு 7 மார்க்கில் போச்சு, நான் படிக்காமல் இல்லை, நான் அவ்வளோ உட்காந்து படித்தேன். நான் வந்து அவ்வளோ அந்த ஒரு 2 மாதம் வந்து நான் வேறு எதுவுமே பண்ணல, நான் பாஸ் பண்ணணும்னு படித்தேன், 7 மார்க்கில் போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஐ ஜஸ்ட் க்ரைட் அந்த மொமெண்ட். ஸோ அந்த இது வந்து வீட்டில் வந்து அப்போ தான் புரிஞ்சாங்க இந்த எக்ஸாமோட இன்டென்சிட்டி இப்படி இருக்குன்றது வந்து அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அது வரைக்கும் இது எக்ஸாம் தானே, உன்னாலையும் பண்ணல, நீ படிச்சிருக்கல ஒழுங்கா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தாங்க. இதோட இன்டென்சிட்டி வந்து அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ ஒரு பெரிய சீன் ஆச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே அவங்க அகேன்ஸ்ட் தான். 10th ஸ்டாண்டர்டில் நான் போயிட்டு நான் வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் தான் குரூப் எடுக்க போகிறேன்னப்பே, அப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி, செகண்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது தேர்ட் குரூப். ஸோ இந்த குரூப்பில் வந்து முடியாதவங்களை தான் தூக்கி இங்கே போடுவாங்க, நீ என்ன அதை போய் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேங்கிற அந்த மாதிரி. என்ன ஒன்று செகண்ட் குரூப்னா நீ தேர்ட் குரூப் எடுக்கவே கூடாது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நான் ஹேட் டு மேக் தேம் அண்டர்ஸ்டாண்ட், இல்லை இதில் வந்து ஒன்று இருக்குது, நான் பிகாம் எடுத்துட்டு நார்மலாக போகிறது கிடையாது அப்படின்னு, சிஏனா என்ன அப்படிங்கிறத ஐ ஹேவ் மேட் தேம் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் வித் எவ்ரி ஃபெயிலியர்ஸ், ஏன்னா நான் அது வரைக்கும் நான் வாழ்க்கையில் ஃபெயிலியர் பார்த்ததே இல்லை. ஸோ என்னையும் எங்கள் வீட்டில் என்னோட ஃபேமிலி லைன்லேயே நல்லா படிக்கிற பொண்ணு இந்த பொண்ணு தான், ரைட்டான ஆளு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர் ஃபெயில் ஆனப்போ என் பேரண்ட்ஸ் ஐ குட் see them crying. எனக்கு அவங்க வந்து என்ன பிரேக் ஆயிட்டாங்க அப்படியே. அப்போ ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் பழகிடுச்சு, நான் புரிஞ்சுக்கணும். பட் நான் என் வீட்டில் போய் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் கால் பண்ணி ரிசல்ட் வந்துடுச்சான் அப்படின்னு கேட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் சொல்கிற மாதிரி இருக்கணும். எடுத்தோடனே அவங்க வீட்டுக்கு, ஸோ நான் சொல்லலைன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும். அப்போ அங்கேருந்து வந்து நீ உன் கூட படித்த பொண்ணு பாஸ் ஆயிடுச்சு, சேர்ந்து தானே படிச்சிங்க, அந்த பொண்ணு பாஸ் ஆயிடுச்சு, அப்போ நீ மட்டும் ஏன், அப்போ நீ ஒழுங்காக படிக்கலையா, சும்மா புக் இது இருக்குங்களா, அது மாதிரி சொல்லுவாங்களா? ஆமாம், ஆப்வியஸ்லி. ஈவன் உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கா? எங்கள் வீட்டில் நடக்கலை. பட் இப்போ என்னன்னா, இப்போ when I could not clear, my dad cannot show his face outside. ஓகே, அந்த ரெபுடேஷனல் லாஸ்ன்றது. ஓகே, இன்ஃபேக்ட் எங்க அப்பாக்கு சம் பிக் டிசீஸ் வாஸ் டயக்னோஸ்ட். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு டாக்டர் சொல்றாரு, நீங்க அடுத்த வாரம் சர்ஜரி பிளான் பண்ணுங்க. எங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, 2 months அப்புறம் பிளான் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. எதுக்குன்னு கேட்டாரு டாக்டர். இல்ல அவனுக்கு எக்ஸாம் வருது நவம்பர்ல. This is what my dad replied. Okay. You know what doctor said? அவன் எக்ஸாம் எழுதுவான், நீங்க உங்க எக்ஸாம் எழுதுங்க. பேரண்ட்ஸ் அவங்க முழுகிடுவாங்க. சிஏ கோர்ஸில் யாரெல்லாம் சிஏ முடிக்கிறாங்களோ, சிஏ படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க பேரண்ட்ஸோட அந்த ஒரு ஏக்கம் முடிக்கணும்ட்டு வெயிட் பண்ணுறது இருக்கே, சம்திங் ஹியூஜ். மை மாம் ஸ்டில் சேஸ், என்னைக்கு நீ முடிக்கிறியோ அன்றைக்கி தான் நான் ஜெயித்தேன். அது வந்து இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க. பிகாஸ் மை சிஸ்டர் வாஸ் அ கிராஜுவேட், ஷீ கம்ப்ளீட்டட் மாஸ்டர்ஸ். அவங்க வந்து ஃபாரினில் போய் மாஸ்டர்ஸ் முடிச்சாங்க. ஸோ ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மை சக்ஸஸ். நீங்கள் 2 பேரையும் முடிச்சிட்டேன் நானுன்ற நிம்மதி எனக்கு அப்போ தான் வரும். ஏன்னா நான் ஒன்று சிஏ முடிச்ச உடனே என்டையர் ஃபேமிலியே கொண்டாடினாங்க. அது ஒரு ஹியூஜ் வைப். எல்லாருமே நீங்களாம் முடிக்கும் போது இவங்க முடிச்சதுக்கு அப்புறமா என்டையர் ஃபேமிலியே கொண்டாடிடுவாங்க. ஆமாம், ஆப்வியஸ்லி. எங்கள் அம்மாலாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க தேம்பி ரிசல்ட்டில் பாஸ்ன்னு பார்த்தோம். நம்பவே இல்லை எங்கள் அம்மா. இதோட ஒரு பியூட்டிஃபுல் பார்ட், எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலான்ட்டு 2 மாதம் ஆயிடுச்சு ப்ரோ. ரிசல்ட் வந்து நான் போய் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சொன்னால் நல்லா ஆகிட்டேன். எதுக்குன்னே தெரியல, வீட்டுக்கு போய் படிக்கணும் ஞாபகம். இப்போ கூட அப்பப்போ நான் சைலண்ட் ஆகிட்டேன். நைட் மேட்ச்லாம் அந்த மாதிரி வரும். லைக் இப்போ திடீர்னு லைக் நம்ம அட்டெம்ப்ட் இருக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட், அந்த மாதிரி நைட் மேட்ச்லாம் லைக் அதெல்லாம் வருங்களா? ஹால் டிக்கெட் வீட்டுட்டு வச்சுட்டு போற மாதிரி கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்திருக்கு. ஓ, அந்த மாதிரி கனவுலாம் வரும். ஏன்னா நம்மளோட என்டையர் டேவோட ஆக்குபென்சி ரேட் வந்து சிஏ கோர்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். முடிக்கணும். ஏன்னா மைண்ட்ல ஓடுறது அந்த 2.5 years ஓடுறது எப்படி ஆயிடுனா, அது பிரெயின்ல அப்படியே இன்னொரு 2.5 years எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு 5 years cumulative package. நான் தூக்கத்தை கூட படிச்சது சொல்லினே இருப்பேன்னு சொல்லி எங்க வீட்டில் சொல்லுவாங்க. அவங்க அப்படிலாம் பயப்படுவாங்க. லைக் ஏதோ அந்த மாதிரிலாம் பயப்படுவாங்க வீட்டில். என் வீட்டில் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிருக்கேன் வீட்டு விஷயத்தில். லைக் நான் போய் சொல்லிட்டு பாஸ் ஆகிட்டுன்னு போய் சொல்லிட்டு வீட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், பாஸ் ஆகணும். சரி, நான் என்னோட எஃபர்ட் போட்டு தான் இருக்கேன். பட் ஏதோ ஒரு விதத்தில் லேக்காக இருக்கும். ஏதோ கான்செப்ட் இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை அப்ளிகேஷனோ லேக்காக இருக்கும். பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை தாண்டி அது புரியாது வீட்டில். நம்ம பாஸ் ஆகணும், லைக் ரொம்ப இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் இல்லை. பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆகணும். அவங்களுக்கு என்ன, நான் படிக்கல, ஃபெயில் ஆகிட்டேன், இதுதான் அவங்களுக்கு தெரியும். லைக் என்னோட கெப்பாசிட்டி என்ன, இதை ரீச் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வரணும், எவ்வளோ வேணும் அப்படின்றது நம்ம லூஸ் பண்ணி லைக் தோற்றதா கற்றுக்க முடியும். பட் அது அவங்க புரியாது. அவங்க வந்து ஃபெயில் ஆகணும். என்ன கேட்டாலே அது எனக்கு ப்ரெஷராக இருக்கும். லைக் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணினே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாமே, லைக் ஒரு 18 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், இது 10ஆவதுன்னு சொன்னவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸை வந்து டிகிரேட் பண்ணோம். அதான் என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பி வந்துட்டேன். ஓ, பாஸ் மீன்ஸ் இன்டர் ஒரு குரூப் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சென்னை கிளம்பி வந்துட்டு, லைக் அப்புறம் நானே இங்கே ஒர்க் பண்ணி பெய்லிஸ்டாக ஒர்க் பண்ணேன்னு சொன்னால, நானே ஒர்க் பண்ணி அதிலே காசு சேர்த்து வச்சு ஃபீஸ் லைக் அதெல்லாம் பண்ணி ஃபீஸ்லாம் கட்டி அப்புறம் தான் எக்ஸாம் நான் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணேன். அப்போ மீட் பண்ணது தான் நான் வந்து இவங்க. நான் ஃபர்ஸ்ட் குரூப் கிளியர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த சக்ஸஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வர வச்சதுக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டில் என்ன சொன்னீங்க? நான் பாஸ் பண்ணதே சொல்லலை. பாஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் ஆனால் தெரியல. பட் ஆல்சோ உங்க பேரண்ட்ஸ், சுனிலோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, மேபி இது இப்போ படுவோமா தெரியல, உங்களுக்கு உங்ககிட்ட கேட்டுதான். பட் பார்த்துட்டீங்கன்னா லைக் எண்ட் ஆஃப் த டே இந்த எக்ஸாம்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். ஆல்சோ
யாராச்சும் நீங்கள் லைக் நம்மகிட்ட போய் சொல்லிட்டானே அப்படின்னு நம்ம பையன் அப்படின்ற மாதிரி யோசிக்காம அவனோட மென்டல் இதுவை யோசிச்சு பார்க்கணும். நம்ம யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் அவன் எடுத்திருக்கான். அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு நான் சென்னையில் வந்து கஷ்டப்பட்டு அந்த பொய்க்கான காஸ்ட்டை நான் அவன் பே பண்ண பேவும் பண்ணி அவன் இப்போ கிளியர் பண்ணிட்டான்ற போது விச் இஸ் பிக் திங். அதுக்கு பாஸ் ஆகிட்டுன்னு சொல்லிடுவோம், ஆனால் பாஸ் ஆகிட்டதுக்கு அப்புறம் சொல்ல முடியாதுல்ல, அதோட இது வந்து ரொம்ப வலி. அதனால தான் இனிஷியலாகவே சொன்னேன், நீங்கள் யாரோட சுற்றி இருக்கீங்கன்றது ரொம்ப ரொம்ப அது ஒரு குரூஷியலான ஃபேக்டர். இப்போ எப்படின்னா ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, உங்களோட ஒரு ராங் ஃபேக்டர்ஸ் கூட இருந்ததுன்னா ஓட்ட போட்டுக்கிட்டே இருந்தால் அப்படி இருக்கும், இட் ட்ரெயின் யூ கம்ப்ளீட்லி. ஸோ இவரோட எஃபர்ட் இவரை போடுவார். இவருக்கு 100% கண்டிப்பாக படிக்காமல் இருந்திருக்க மாட்டார். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபைனல் லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி, டெஃபினெட்லி படிக்காமலாம் வர முடியாது, வாய்ப்பே இல்லை. இப்போ எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கு அது கூட இருக்கிற சரௌண்டிங்கில் ரிவார்ட் கிடைக்கல, it is very painful. This is what has happened in this case, but I'm very happy. இதுல இன்னொரு விஷயம், அவங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டுன்ற மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்தது. ரெண்டு விஷயம், அவங்க சஃபர் ஆகிறாங்க, நான் சஃபர் ஆகிறத தாண்டி அவங்க சஃபர் ஆகிறாங்க. இது என்னோட சாய்ஸ் தானே, அவங்க சஃபர் ஆகிறத கட் பண்ணிட்டு நான் சஃபர் ஆகிட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அந்த இதுதான் நான் வீட்டு விட்டு அங்கேருந்து வரும்போது இந்த இது இங்கே தான் இருக்குது காஞ்சிபுரம். ஆனால் நான் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 மாதத்துக்கு ஒரு அந்த மாதிரி அப்போ தான் வீட்டுக்குலாம் போயிட்டு வருவேன். ஃபேமிலிஸில் வந்து என்னென்னா அவங்க ஏஜ் அவங்களுக்கு தெரியும். இப்போ வெளியேனா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஏஜ் தெரியும். இன்னுமா படிக்கிற அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த மொமெண்ட் ஒரு மாதிரி க்ரூவலாக இருக்கும். ஏன்னா காலேஜ்னா 3 years 4 yearsல முடிஞ்சிடும், பட் இட் டேக் நியர்லி 10 years போது. என் கசின்ஸ் எல்லாருமே ஒர்க்கிங், பட் ஆனால் நான் இன்னும் ஸ்டடி ஸ்டேஜ்லேயே தான் இருக்கேன் நான். அண்ட் சொன்ன மாதிரி வை காண்ட் யூ கிவ் அப், அது வந்து ரொம்ப ஈஸியாக தேசே. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வேறு எதுவும் இல்லையா அவனுக்கு, நீ அது பண்ணலாம்ல அப்படின்னா. உங்களுக்கு வந்து தெரியுது கஷ்டம்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான்னா அவன் பண்ணட்டும்ல. ஏன் வந்து இதையே நீ பண்ணுறேன்னு ஏன் கேட்குறாங்க. அவனுக்கு தெரியும் தானே கஷ்டன்றது, உங்களோட அவனுக்கு தெரியும் தானே, அவன் பண்ணுறான்னா பண்ணட்டும்ல. வை காண்ட் யூ கிவ் அப்ன்ற வேர்டு ஏன் வருது உங்களுக்கு? நான் நிறைய பேர் கேட்டேன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. சூப்பர். இப்போ என்னன்னா வந்து இன்னொரு நான் இதில் என்ன பார்த்தேன்னா, நீங்கள் வந்து சின்ன சிற்றின்பங்கள்னு சொல்லுவோம். நம்ம என்ன படம் பார்க்குறது, அந்த ஐபிஎல், ஈவன் இப்போ இந்த எலெக்ஷனே வந்து பயங்கர என்டர்டைனிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நிறைய மூவிஸ் சீரீஸ் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடிஞ்சுதா? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு சீரீஸ் கூட பிஞ்ச் வாட்ச் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட், உன்னோட மொத்த நாளில் உனக்கு அந்த 40 நிமிஷம் தான். ஆனால் ஒரு படத்துக்கு 3 மணி நேரம் கொடுக்கறது பெரிய கமிட்மெண்ட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதுவும் தேட்டருக்கு போகணுன்னா ஒரு 4.5 hours வர முடியாது. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சொல்லுவீங்க இல்லை வர முடியாது. 3 hourல நாங்கள் ஒரு வீடியோ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் லெக்சர். அதுதான் எங்களுக்கு. அதுவே நாங்கள் 1.5xல வச்சு 2 கிளாஸ் முடிச்சிருப்போம். அந்த டைம் கால்குலேட்டிவா யோசிக்கும் மைண்ட். ஃபைனல் வந்துட்டா சீரீஸ் பார்க்கறதுக்கு டைம் ஒதுக்குறத விட நான் என்னோட ஸ்டடீஸ்லேருந்து நான் டீவியேட் பண்ணிட்டு திரும்பி ஐ ஹாவ் டு மேக் மை செல்ஃப் சிட் அண்ட் ஸ்டடி. அது தேவையில்லாம அடிஷனல் ஸ்பேஸ் எடுத்துக்குது. அதனால டோட்டலாக தோணாது. அப்படி தோணினா ஐயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ணுறது, அது ஒன்று இருக்கு. ஸோ உங்களுக்கு மொத்தமாக இப்போ கோர்ஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு இன்ஸ்டிடியூட்க்கு பே பண்ணுறது 10,500 அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் வுட் பி 1,000. இன்டருக்கு பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 18,000, எக்ஸாம் ஃபீஸ் போத் குரூப் சேர்த்து எழுதினா 2,800 அண்ட் ஃபைனலுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 22,000 அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் வில் பி ஒரு 2,800. ஸோ இதெல்லாம் சேர்த்தா ஃபீஸ் மட்டும் 57,100 வரும். அண்ட் அலாங் திஸ் இந்த மேண்டேட்ரி ஐடிடி கிளாஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸோட அந்த கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு ஃபீஸ் வந்து ஆர்டிகல்ஷிப்க்கு முன்னாடி ஒரு 14,000 வரும், ஆஃப்டர் ஆர்டிகல்ஷிப் ஒரு 15,000. ஸோ இதெல்லாம் சேர்த்து செல்ஃப் ஸ்டடி பண்ணால் அட் அ ஸ்ட்ரெச் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணால் டோட்டல் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணியிருக்கிறது 86,100 rupees வரும். பட் இன்கேஸ் எனக்கு கோச்சிங் கிளாஸ் வேணும், நான் ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி நான் படிக்க போகிறேன் அப்படின்னா கோச்சிங் கிளாஸஸ் வந்து ஃபவுண்டேஷனுக்கு தே சார்ஜ் அரவுண்ட் 30,000 and intermediate and finalக்கு around 60,000 they charge. So இது total பண்ணா இது ஒரு 1.5 lakhs வருது. டோட்டலாக நம்ம பே பண்ணியிருக்கிறது will be around 2,36,100 rupees. பட் நெட்டாக எனக்கு பார்த்தா ஐ வுட் சே இட் இஸ் 0 பிகாஸ் பட் அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நான் பார்த்தா நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேனோ அதை விட எனக்கு ஜாஸ்தியாகவே earn during my articleship. ஸோ நெட்டாக பார்த்தா கோர்ஸ் முடிக்கிற போது 0வாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் வி ஒர்க் and then we are getting paid, but படிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு earning opportunity I don't think any other courses offer. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட் இஸ் லைக் நீங்கள் இப்போ சிஏ இப்போ வந்து எஜுகேஷன்லாம் முடிச்சாச்சு, நம்ம சிஏ ஃபைல் பாஸே ஆகிட்டுன்னு வச்சுங்க. இப்போ முடிச்சக்கப்புறம் வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாட் ஆர் த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் ஐ கேன் மேக், லைக் யார் என்ன நான் பாத்துல போகலாம். இப்போ வந்து இப்போ அகைன் MBBS பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்து ஸ்பெஷலைசேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வேரியஸ் வேஸ் இருக்குது, என்ன வேணால் பண்ணலாம். அதே மாதிரி சிஏலையும் நான் என்ன
வேணா சூஸ் பண்ணலாம். ஐடி சூஸ் பண்ணலாம், இப்போ ஐஎஃப்ஆர்எஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சூஸ் பண்ணலாம், ஜிஎஸ்டி, அந்த மாதிரி there are so many venues where I can specialize. இதை வந்து டிசைட் பண்றதுக்கு தான் இந்த ஆர்டிகல்ஷிப் க்ரூஷியல் பீரியட். இந்த ஆர்டிகல்ஷிப்ல நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியும் எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது நல்லா வருது. நான் ஃபர்ஸ்ட் 6 months நான் ஒரு இடத்துல எல்லாமே பார்த்தேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல. அப்புறம் தான் நான் இன்டர்னல் ஆடிட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அதெல்லாம் பார்த்து ஸோ நான் இன்டர்னல் ஆடிட்ல இப்போ ஸ்பெஷலைஸ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் we can choose. அதுல ப்ராக்டிஸ் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம், பிசினஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ல நிறைய நிஷ் இருக்கு, நிறைய ஸ்ட்ரீம்ஸ், என்ன வேணா நான் சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு என்னென்ன பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் பிக் 4ல நீங்க வந்து ஆடிட் நாலு கம்பெனி இருக்கு. KPMG, Deloitte, E&Y, PwC. இந்த 4 கம்பெனிஸ்ல மோஸ்ட்லி இது ஃபுல்லாவே சிஎஸ் தான். ஸோ பிக் 4 போறவங்க இருக்காங்க. இல்லைன்னா இண்டஸ்ட்ரீஸ் லைக் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஆட்டோமொபைல், இவர் ஷெல் சொன்னால அந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் லீட் பண்றவங்க அந்த மாதிரி போய் அப்படியே போய் CFOR அந்த வழி இருக்கு. பிக் 4 இல்ல வேற எந்த ஃபர்ம்ல போனாலும் மேனேஜர், அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து பார்ட்னர் வரைக்கும் போகலாம். இல்லைன்னா வந்து பேங்கிங்ல போகலாம். அந்த மாதிரி இதெல்லாமே வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற ஓப்பனிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து டீச்சிங், தட் இஸ் ஆல்சோ ஒன் வென்யூ தட் இஸ் ஓப்பன். ஓகே, ஸோ இப்போ இது இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கீங்க. வாட் இஸ் த மேக்ஸ் திங் யூ கேன் டூ லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் த எக்ஸ்போஷர், எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்சோ த மணி யூ கேன் மேக்? எஸ், இப்போ நான் ஸ்டார்டிங்ல நிறைய மல்டிபிள் அட்டம்ஸ் எடுத்த சிஏஸ்க்கு 12-13 LPA அது தருவாங்க. இல்ல நீங்க ரேங்க் வாங்கியிருந்தாங்க, ரேங்க் ஹோல்டர்ஸ்லாம் ஐவ் சீன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே பிக் MNCஸ்ல தேர் பிளேஸ் ஃபார் மோர் தென் 25+ LPA. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்க, ரேங்க் வாங்கினவங்க ஃப்ரெஷராகவே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆர்க் வந்து க்ரோத் ஆர்க் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா இருக்கும். நார்மல் ஆவரேஜா என்ன மாதிரி இருக்கிறவங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் எம்ப்ளாய்மெண்ட் சூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரோல் போறேன்னா அதுல இருந்து அகைன் லேடர்ல மேலே ஏறிட்டே போயிட்டு CFO வரைக்கும் போகலாம். கம்பெனிஸ்ல CFO வரைக்கும் போகலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கம்பெனி எத்தனை CFO இருக்க முடியும்? டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி சைஸ். இப்போ வந்து இந்துஸ்தான் யூனிலிவர்ன்ற மாதிரி ஒரு பிக் FMCG கம்பெனி எடுத்தீங்கன்னா they will have lot of different brands catering to different segments. இப்போ ஷாம்பூ, அந்த மாதிரி பர்சனல் கேர், அந்த மாதிரி இப்போ ஃபுட் ரிலேட்டட், அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. ஒன் CFO leading each of these segments. So depending upon the company size, so multiple CFOs இருக்கலாம். So there will be head CFO, ஒரு head CFO இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே there will be multiple segments. அதுக்கு ஒரு CFO, அந்த செக்மெண்ட்டை there will be one finance person who will be leading that. So இப்போ நீங்க இப்போ ஒரு ஃபர்மால இப்போ என்னன்னா CN போது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ன்ற விஷயம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கோட் ஆஃப் எத்திக்ஸ், ஓகே, கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றீங்க. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க அட்வர்டைஸ் கூட பண்ணக்கூடாது. Clause 6, Clause 7 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்துட்டு ஒரு பிரஸ் மீடியாவில் அப்பியர் ஆகிறாரு, ஒரு ஈவெண்ட்ல வந்து பேசுறாரு அப்படின்ற போது, சின்ஸ் இட் இஸ் a noble profession, இதை வந்து அட்வர்டைஸ் பண்ணி நாங்கள் கிளைண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ICAA என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரெகுலேட்டரி பாடிஸ் we are going to give some freedom. ஏன்னா இப்போ we are moving to lot of a digital world. So முன்னாடி இருந்த மாதிரியே we cannot have the traditional mindset ன்னு சொல்லிட்டு they are also framing new strategies. So இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஒன்றும் வரல. It is not in force. It is under development. So Clause 6, Clause 7, Part 1, first schedule அப்படின்னு இருக்கு ஒன்று. ஸோ இதில் வந்து இது வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப பெருசாக அப்படின்னு. சிஎஸ் இன் ப்ராக்டிஸ்க்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் பண்ணணும். நாங்கள் வேற எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது. இப்போ ஐ எம் a director in my own company. என்னால் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வாங்கணும்னா ஐ நீட் டு டேக் ஸ்பெஷல் பர்மிஷன். நான் இதுவும் பண்ணுறேன் அதுவும் பண்ணுறேன்னு சொல்லி ஐ நீட் டு டேக் அ பர்மிஷன். இப்போ நீங்கள் அப்போ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நான் as long as நான் என்னோட ஓன் கம்பெனியில் டேரக்டராக இருக்கிற வரைக்கும் ஐ கான்ட் கெட் அ சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அன்லஸ் ஐ சே இந்த மாதிரி நான் ரெண்டும் பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போ கெட் ஸ்பெஷல் அப்ரூவல்னா தான் ஐ எம் எலிஜிபிள் டு சைன். இல்லாட்டி நான் இதை ஃபுல்லாக லீவ் பண்ணிட்டு ஐ நீட் டு கம் பேக். ஸோ இப்போ நீங்கள் வந்து CA பட் யூ கான் சைன். யா, ஏன்னா நான் வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாலும் CA கான் சைன், அதே டைம்ல வந்து யூ ஆல்சோ கான் சைன். ஓகே, ஒன்லி நீங்க மட்டும் சைன். சர்டிஃபிகேட் COP வச்சிருக்கறவங்க மட்டும் தான். He is the only person with COP as of in the table. இவரே கம்பெனி வச்சிருக்காரு, இவரே ஒரு கம்பெனிக்கு சைன் பண்ணாமனா முடியாது. இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதுவும் இருக்கு. ஸோ அப்போ இவர் வந்து உங்ககிட்ட தான் வரணும். ஆமா, எஸ். இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நான் ஆடிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட நான் வந்து அட்டாச்சாக இருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் லோன் எடுத்திருக்கேன் ஒரு கம்பெனில இருந்து. அந்த கம்பெனி ஆடிட்டரா போலாமானா ஒரு லிமிட் இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேல நான் லோன் வாங்கியிருந்தேன்னா ஐ கேனாட் ஆடிட் தியர் ஃபினான்ஷியல்ஸ். ஒரு கம்பெனில நான் ஈக்விட்டி வச்சிருக்கேன், அந்த கம்பெனில நான் சைன் பண்ணலாமான்னு கேட்டா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆர் ஒரு வைஃப் வச்சிருந்தாங்கன்னா கூட ஒரு ஆடிட் பண்ண முடியாது. ரிலேட்டிவ்ஸ், அதுக்கு ஒரு டர்ம்ஸ் இருக்கு, டெஃபினிஷன். ஆல்சோ நான் வந்து என்னோட எம்ப்ளாய்மெண்ட் டைம்லயும் ஆர்டிகல்ஷிப் டைம்லயும் நான் லிஸ்டட் கம்பெனி ஆடிட்ஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து எங்களோட ஃபர்முக்கு டிக்ளேர் பண்ணோம், நான் அந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த கம்பெனியோட ஷேர் ட்ரேட் ஆகும்ல, அதை நான் பர்ச்சேஸ் பண்ணலான்ற டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஐ கான்ட் பர்ச்சேஸ் தட் கம்பெனி ஷேர். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு இன்னும் 20 நாள் ரிலீஸ் ஆக போகிற டேட்டா எனக்கு இன்னைக்கு டேட்லேயே கையில் இருக்கும். ஸோ அப்போ ஐ கான்ட் ஹேவ் அ ஸ்டேக். இப்போ எனக்கு தெரியும் லாஸ்ட் குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு என்ன டிஃபரன்ஸ், எப்படி மார்க்கெட் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ கான்ட் டேக் அ ப்ரீ பெட். அதனால நான் ஐ நீட் டு டிக்ளேர் இட். அந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ஸ் லைக் டிக்ளரேஷன். அது தவிர்த்து நீங்கள் வாங்கவும் கூடாது,
மற்றவங்கிட்ட சொல்லியும் வாங்க வைக்கக்கூடாது. அந்த அது பேர் தான் இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ அது பண்ணக்கூடாது. இன்சைடர் ட்ரேடிங் இன்சைடர் ட்ரேடிங்கில் வந்துச்சுன்னா செபி ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் டிக்ளேர் பண்ணோம், அதனால ஸோ வி ஷுட் நாட் ஆல்சோ கெட் இட். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ என் கொஸ்டின் என்ன, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சிஏ, பட் நீங்கள் லைக் சைனிங் அத்தாரிட்டி இருக்க ப்ராக்டிஸில் இருக்க சிஏ இல்லை. இப்போ அந்த கம்பெனிக்கு யார் சைன் போடுவா அப்படின்னு கேட்குறேன். இண்டிபெண்டன்ட் சிஏ ஹூ இஸ் நாட் ஹேவிங் எனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தட் என்டிட்டி. ஒரு தேர்ட் பார்ட்டி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது அந்த என்டிட்டியோட. இப்போ சிஏ அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ப்ரீவியஸ் டேஸில் ஜாவாவோட புக் இவ்வளோ பெருசு இருக்கும், C++ புக் இவ்வளோ பெருசு இருக்கும். அண்ட் ஆல்சோ வெரி ஹார்ட் டு லேர்ன், ரொம்ப கஷ்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே போகிறது. பட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு தெரியும் அட்வான்ஸ்மெண்ட் வளர புக் சைஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருந்தது. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் 8 வந்துருச்சு. ப்ராம்ப்டில் வந்து ஜஸ்ட்டில் இது ஒன்லைன் ஆஃப் ப்ராம்ப்டில் வந்து வி கேன் கோட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஏஐ வந்து இதை இது பண்ணுமா? இப்போ நீங்கள் ஆடிட்டை வந்து ஏஐ பண்ண வைக்க முடியுமா? டெக்னிக்கலி ஐ கேன் டூ, லைக் வீ கேன் டூ ஆஸ் அ ஹியூமன். இப்போ ஆஸ் ஆஃப் இந்த இருக்க டெக்னாலஜியில் எல்எம்ஸால் அதை பண்ண முடியும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இது ஏஐ வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணுமா என்னென்ன? என்னோட டேக், ஐ கேன் பி ராங் பிகாஸ் நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட் வாட் வுட் ஹேப்பன். நான் என்ன நினைக்கிறேன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் லெட்ஸ் சே ஸ்பெசிஃபிக்கலி பிகாஸ் அதில் தான் ஹையஸ்ட் இம்பாக்ட் இருக்கிறது. அது இதுவும் ரெகுலேட்டரிலி பைண்டட் இல்லை. இப்போ வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து தெர் ஆர் அரௌண்ட் 18 lakh கம்பெனிஸ். எவ்ரி சிங்கிள் கம்பெனி நீட்ஸ் டு பி சைன்டு பை 5 lakh CAs which are only there in the whole countryல 5 லட்சம் CA தான் இருக்காங்க. அதில் 1.5 லட்சம் பேர் தான் சார் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தே ஆர் ஒன்லி எலிஜிபிள் டு சைன். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா மேபி எஃபிஷியன்சி ஆஃப் டூயிங் ஆடிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், அதனால மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அந்த ஒரு ப்ரொஃபஷனோட இது போகிறதுக்கு வாட் ஷுட் ஹேப்பன், அந்த ரெகுலேஷனே ரிமூவ் ஆகிட்டு யார் வேணால் சைன் போடலாம், ஆர் ஏஐ கேன் சைன்னு மாறணும். இந்தியன் ரெகுலேட்டரி சிஸ்டமில் ஐ திங்க் இது இட்ஸ் இஸ் டூ மச் ஆஃப் சேஞ்ச் பிகாஸ் ஒரு ஃபினான்ஷியல் டேட்டாவை வி ஆர் கிவிங் இட் டு ஏஐங்கிறது இட்ஸ் கொஸ்டினபிள் ஆர் எனக்கு தெரிஞ்சு நடக்குமான்றது ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ அதனால ஐ ஃபீல் நெக்ஸ்ட் 50 yearsக்கு அட்லீஸ்ட் திஸ் ப்ரொஃபஷன் இஸ் won't be affected by இது வந்து பியூர் லாஜிக். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதை லைக் ஏஐ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி எனி ஃபீல்டு எடுத்தாலும் விச் இஸ் நாட் ரெகுலேட்டட், ஒரு ஐசிஐ மாதிரி ஒரு விஷயம் வந்து ரெகுலேட் பண்ணுறது இல்லை. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி பாடின்னு ஒன்று இருக்குது. ஆல்சோ த சைன் ஏன் வேணும் அப்படின்னா நீங்கள் சைன் போடும்போது யூ ஆர் நாட் ஜஸ்ட் சைனிங், யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் அனதர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இதில் எந்த பிரச்சனை இல்லை. ஈவன் ஃபார் த ஜூனியர்ஸ், உங்களோட ஜூனியர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கும் அவங்க இன்கேஸ் தப்பு பண்ணியிருக்கலாம், பட் தப்பு பண்ணலாம், அவங்க தப்பு பண்ணலன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி சிஏ வந்து எடுக்கிறீங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இது வந்து ஏஐயால் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஐசிஐ மாதிரியான ஒரு பாடி வந்து இதை வந்து ஃப்ரீ பண்ணி யாரும் சைன் பண்ணலாம் சொல்ல போகிறது இல்லை. ஸோ அப்படி அதே மாதிரி கம்பெனிஸ் தே won't be ready to upload their own financials to the AI. ஆல்சோ எல்லாம் அதை வந்து ட்ரைனிங் யூஸ் பண்ணிடுச்சுன்னா டேட்டா ப்ரைவசி இது மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கனால ஏஐ வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏஐ வந்துட்டு ஆடிட்டிங் ப்ராசஸ் பயங்கர ஸ்மூத் ஆகிடும். ஓகே, எஃபிஷியன்சி ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, இன்ஃபேக்ட் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், எங்களுக்கு ஆடிட்டிங்கில் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஆடிட் சாம்பிளிங்னு சொல்லுவோம். ஒரு 3 லட்சம் வவுச்சர் வச்சிருக்கீங்கன்னா 3 லட்சம் வவுச்சர் பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா ஹை வேல்யூ வவுச்சர்ஸ் சாம்பிளிங் ஒரு டெக்னிக் வச்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏஐ வந்துட்டதுனால you can check all this and accuracy is increased when a chartered accountant is signing. ஓகே, ரைட்டு. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். எனிதிங் மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் சொல்லலாம், பட் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சாச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பீயிங் அ சிஏ ஆல்சோ ஆஸ்பைரிங் சிஏ, நீங்கள் வந்து பார்க்குற +2 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா ஆஸ்பைரிங் சிஏ இல்லைனா அவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா யூ கைஸ் கேன் சே. பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பி சப்போர்ட்டிவ் அண்ட் பெட் ஆன் யுவர் சில்ட்ரன். பிகாஸ் நம்ம ட்ரஸ்ட் பண்ணலன்னா, ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப நான் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அது எப்பயுமே இருந்தால் தான் அந்த ஃபினிஷ் லைன் ரீச் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எங்களே ட்ரஸ்ட் பண்ணோம். த செகண்ட் திங் இஸ் பேரண்ட்ஸ் அண்ட் பீயிங் சப்போர்ட்டிவ். அது ரொம்ப முக்கியம். உள்ளே வந்துட்டு கன்ஃபியூஷனில் நம்ம விட்டுடலாமா போயிடலாமா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாதி தூரம் வந்தாச்சுன்னா அகெயின் finish line you can definitely reach, but அதுக்கான efforts and hard work that you have to put. So don't quit. ஆல்சோ ஐ வுட் சே பி எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட். வெற்றிமாறன் சார் ஒரு வீடியோ எனக்கு ஞாபகம் வருது, இவெல்லாம் என்னடா படம் எடுக்கிறான் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹி யூஸ் டு சே. ஸோ ஐ திங்க் டெலியூஷனல் செல்ஃப் பிலீஃப் அது வந்து நீங்கள் முடிக்கல அந்த கொஸ்டினே கிடையாது. முடிச்சிட்டேன், ஜஸ்ட்டு இப்போ எழுதுனா முடிஞ்சிடும். அந்த மாதிரி நான் ஃபேக்காக பிலீவ் பண்ணியிருக்கேன் நிறைய பாயிண்ட்டில். ஐ வுட் ஹவ் நாட் செட் லைக் அது ரொம்ப தப்பான எக்ஸாம்பிளாக இருக்கலாம். நான் படிச்சிருக்க மாட்டேன், பட் ஐ யூஸ் டு பிலீவ் ஐ கேன் ஆர் சம்திங். அந்த மாதிரி ப்ராபப்ளி வெரி டெலியூஷனல் செல்ஃப் பிலீஃப் நீங்கள் வச்சுக்கோங்க. இவ்வளோ பேர் டஃப் சொல்கிறேன்னா இட் இஸ் டஃப், நான் டஃப் இல்லைன்னு டிஸ்கவுண்ட் பண்ணல, பட் அட் தி சேம் டைம் பி எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் தட் திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்றது. அதான் ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட் அண்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஆக்சுவலாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் சிஏ கோர்ஸை நான் மாற்றணும். எல்லா ரிலேட்டிவ்ஸுமே சரி, இப்போ ஒரு பையன் சிஏ படிக்கிறான்னா அதுக்கு பின்னாடி நம்பர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 1000 பேர் சிஏ எழுதுறான்னு வச்சுக்கோம்.
ஃபவுண்டேஷனுக்கு என்ட்ரி போகிறான். 20% பாஸ் இருக்கும் ஃபவுண்டேஷனில். அப்போ எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்க? 200 பேர் பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து இன்டர்மீடியேட்னு ஒரு லெவல் போவான், 2 குரூப் எழுதணும். அதில் அவன் நான் சொன்ன சுகர் கேன். ஸோ 15% பாஸ். அப்போ 200 பேரில் எத்தனை பேர் இன்டர் பாஸ் பண்ணுவான்? 30 பேர். அந்த 30 பேரில் 15% தான் ஃபைனல் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 30 பேரில் 15%னா 4.5 ஆவரேஜாக 5 வச்சுக்கோமா, இல்லை 4 வச்சுக்கோம் ஃபர்ஸ்ட் கேஸ். சரி 5 வச்சுக்கோ, பெனிஃபிட் 5 பேர். ஸோ 1000 பேர் என்ட்ரு ஆகிற கோர்ஸில் ஒருத்தர் சிஏவா வரானா 5 பேர் தான். ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் நோ தி எஃபர்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு புட். அதுக்கான கொஞ்சம் சப்போர்ட்டிவா ப்ராப்பரா கைட் பண்ணி தட்டி கொடுத்தாலே போதும். அசால்ட்டா முடிச்சிருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் வெரி லைக் நீங்கள் இத்தனை பேர் வந்ததுக்கும் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கும் ஆல்சோ இந்த வீடியோ வந்து உண்மையாகவே வந்து சிஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ தெரிஞ்சுக்குங்க, நிறைய விஷயம் புரிஞ்சுங்க. இன்னமும் நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் நிறைய கற்றுங்க, இன்னும் நிறைய பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நல்லா படிங்க. ஸோ நம்ம நினச்சா தானே அது நடக்கும். ஸோ அப்படின்னும் போது ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்களை நீங்களே பிலீவ் பண்ணுங்கள். திஸ் இட். அண்ட் இது தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர் வூடு. ஸோ இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இயில் இருக்கீங்க, இல்லை வந்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் எனி பிஸ்னஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்டிங், புக்ஸ், ஹெச்ஆர், பேமெண்ட்ஸ், பேரோல், இன்வென்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம்னா வூட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ கீழே வந்து லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிங்க. ஓகே, ரைட் சோல்ஜர்ஸ், திஸ் இட். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறோம். பாய் ஃப்ரம் மீ, ஆல்சோ 3 CAs அண்ட் 2 future CAs. பாய்.